மெய்ப்பர் அப்படின்றவர் வந்து நீங்க ஒரு சும்மா ஃபீலிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் மெய்ப்பரா ஃபீல் பண்றேன், ஃபீல்லாம் பண்ண முடியாது. அனுபவிக்க முடியும். எப்படி? அவருடைய கிரியைகள் மூலமாக. பால் இருந்த டைம்ல சில பேர் அந்த ஜூயிஷ் பீப்புள் ரொம்ப ஹாஸ்டைலா இருந்ததுனால, குறிப்பா அந்த ஜென்டைல் சர்ச் மத்தியில there was a theory that God is done with them. ஜூயிஷ் பீப்புளே முடிச்சிட்டாரு, இனிமேட்டு அவங்களுக்கு சால்வேஷனே கிடையாது. அதாவது பழைய ஏற்பாட்டுல ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சோதம் கொமரா சில ஊர்கள்லாம் அழிஞ்சே போச்சு. அதுக்கு சிமிலரா பிசிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் இல்லைனாலும் ஸ்பிரிச்சுவலி தே ஆர் டோட்டலி ஏலியனேட்டட் ஃப்ரம் காட் அப்படின்ற மாதிரி ஜீசஸே சிலது சொல்லியிருக்காருல. அந்த பேசேஜஸ் எல்லாம் வச்சு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல இருந்து நிறைய பேர் வந்து ஏப்ரஹாம் ஐசக் ஜேக்கப் போட்டுருப்பாங்க. ஆனா சில்ட்ரன் ஆஃப் த கிங்டம், ராஜ்யத்தின் புத்திரர், விச் இஸ் ஜூயிஷ் பீப்புள், அவங்க வந்து அவுட்டர் டார்க்னஸ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி ஜீசஸே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பேசேஜஸ் எல்லாம் வச்சு there was a strong theory floated around that இவங்க வந்து ஜூயிஷ் பீப்புள் டன் வித், அவ்வளவுதான் ஆண்டவர் அவ்வளவுதான் அவங்க காட்டி விட்டுட்டாரு, இனிமேட்டு அவங்க வந்து இதாகவே மாட்டாங்க, அவங்க சேவ் ஆகவே வாய்ப்பு இல்லை. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் 9, 10, 11 people staying in the covenant or not, ஏப்ராமிக் கவர்னன்ட்ல அவங்க ஸ்டே ஆகுறாங்க இல்லையா, அவங்க கண்டினியூ ஆக முடியுமா இல்லையா. some people say they are permanently removed from the covenant, இனிமேட்டு அவங்க வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த கரண்ட் டைம்ல தான் ரிபெலியன் அவ்வளவு மோசமா இருந்ததுனால. ஓகே, சி ஜூயிஷ் பீப்புளோட ரிபெலியன் வந்து எப்பவுமே ஒரு வேற லெவல். ஏன்னா கண்ணு முன்னாடி மிரக்கிள்ஸ் பார்த்துட்டு தே டினைட், அந்த மாதிரி இருந்தாங்க. அது வந்து மோசஸ் டைம்லயும் அப்படிதான் இருந்தாங்க, ஜீசஸ் டைம்லயும் அப்படிதான் இருந்தாங்க. நான் வந்து ஜான் ஹேகின் அமெரிக்காவுக்கு பெரிய பிரீச்சர் இருக்காரு, அவர் ஒரு பயங்கரமான இஸ்ரேல் சப்போர்ட்டர். அவர் எழுதின ஜெருசலேம் கவுண்ட்னு ஒரு புக், அதெல்லாம் நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு காலத்து நைட் தூங்கும்போது பக்கத்துல இஸ்ரேல் கொடி வச்சு தான் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, அப்படிதான் அவங்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், ஆண்டவர் நம்ம அப்படிதான் பண்ண சொல்லியிருக்காரு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரேலோடைய இதை பத்தி நிறைய ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் நான் படிச்சிருக்கேன், சப்ஜெக்ட் பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால. அப்புறம் அவங்களுடைய ஆபரேஷன் அன்டபி, இந்த மாதிரி மொசாடோட ஆபரேஷன் பத்தி நிறைய படிச்சிருக்கேன். ஆல் பிகாஸ் ஐ தாட் இவங்க வந்து நம்முடைய பீப்புள், இவங்க நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம இவங்களுக்கு உதவி செய்யணும், இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். எத்தனையோ முஸ்லிம்ஸ் ஆர்கியூ பண்ணிருக்கேன் இஸ்ரேல் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ பிகாஸ் ஐ வாஸ் வெரி மச் ஐ தாட் திஸ் இஸ் ரைட் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பைபிளை படிக்கும்போது எங்க ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறேன்னா அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன். ஆனா கிரைஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணாதது மட்டுமல்ல, தன்னை பிலீவ் பண்ண ஜூஸை பார்த்து ஜீசஸ் சொன்னது, when you see Jerusalem surrounded by armies, run to the mountains சொன்னார். மவுண்டன்ஸ் இங்க இருங்க, நான் உங்களை இதை காப்பாத்துன்னு சொல்றேன். go to the mountains, flee to the mountains சொன்னாரு, don't be here சொன்னாரு. அதுதான் லேண்டு பத்தி கடைசி அவர் சொன்னது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லேண்டு பத்தி யாருமே எதுவுமே சொல்லலை. அண்ட் டெம்பிள் பத்தி அவர் கடைசி வந்து இடிச்சு போய் சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பைபிளை நம்ம வச்சு அந்த லேண்டு இஸ்ரேலுக்கு தான் சொல்லவே முடியாது. ஏன்னா ப்ராபசிஸ் எல்லாமே பால் சொல்ற மாதிரி ஆல் த ப்ராமிசஸ் ஆர் எஸ் அண்ட் ஏமன் ஒன்லி இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிரைஸ்ட் ஜீசஸ்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராமிசஸ் எல்லாமே வருது. அண்ட் ஜெருசலேம் இஸ் நாட் பிசிக்கல் ஜெருசலேம், இட் இஸ் நவ் ஹெவன்லி ஜெருசலேம். அண்ட் லேண்ட்ன்றது இன்னைக்கு நாட் ஜஸ்ட் இஸ்ரேல், ஹோல் எர்த் இஸ் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஏப்ரஹாமுக்கு சொன்ன மாதிரி யூ வில் இன்ஹெரிட் தி எர்த் அப்படின்னு ஏப்ரஹாமுக்கு சொன்னார், பூமியை சுதந்தரிப்பான், Romans 4:13. So whole earth is promised today to seed of Abraham, which is Christ and his seed. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Father. Thank you Father. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Father. கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தின் முழு ஆளுகையும் எடுத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. Thank you Father. Hallelujah. Ora brante ringa dara hadorium krontere hadarao. Rembra kadaro hontorim brekere rahanda rangra kadorion torebaro. Thank you Father. Thank you Father. Hallelujah. 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 Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Oh ribanta rembro kodaram brande rimbo konto ribadara. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. 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 Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர்
ஆளுகை எடுத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களோட பேசும், எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடைய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அது எங்கள் நடுவிலே நடப்பிக்க முடியாது எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, இன்னைக்கு வந்து கொஞ்ச நாளா நம்ம கொஸ்டின் செஷன் எதுவும் பண்ணல. ஸோ அதனால யாராவது கொஸ்டின் கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். ஒரு ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் அதுக்கு மேல இருந்தாலும் ஓகே. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம்னு நினைச்சேன். பண்ணிட்டு நம்ம அது டைம் இருந்தால் நம்ம வில் கோ டு த வேர்ட், இல்லைன்னா வில் டிஸ்கஸ் தட். யாராவது கொஸ்டின் கேட்கறதுனா நீங்க மெசேஜ் அனுப்புங்க, அப்ப நான் உங்களை அன்மியூட் பண்ணி விடுறேன். You said something very profound, but I'd like to have more clarity on that. The last Wednesday நினைக்கிறேன். அதாவது we know he's the shepherd, but we don't know him as a shepherd. You said that. I've been mulling over that. But what did it exactly mean, or how do we do that? Is it by prayer, Bible reading, or what exactly am I missing out in knowing him? Does that come through walking through situations and seeking him, depending on him, or it is just that I don't know how to phrase it. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. I would like to know what you mean and how of it, or can you expand on that a bit, because I am sure you must have little bit, at least adla you're progressing in that. I think adnalda you were able to tell us that. So I'm literally நான் என்ன செய்யணும், இல்ல எப்படி அதை டெவலப் பண்றது or கல்டிவேட் பண்றது அப்படின்றத now I'm aware I don't have that, but அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியல. And in the midst of all that, your everyday challenges are there. எத்தனையோ நம்ம தேவைகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, டெய்லி வர பிரச்சனைகள் இருக்கு, டெய்லி ஜெபிக்க வேண்டியது, so many things. So இந்த crowding மத்தியில எப்படி அவரை புரிஞ்சு கொள்றது இல்ல? How do we experience what you are saying? அதாவது என்னன்னா, நம்ம என்ன முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சர்ச்சில் இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னா பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு இட்ஸ் அ ஃபேக் கிறிஸ்டியானிட்டி, ஒரு டூப்ளிகேட் கிறிஸ்டியானிட்டி இஸ் ரோமிங் அரவுண்ட். இந்த டூப்ளிகேட் கிறிஸ்டியானிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரேயர் இருக்கும், பைபிள் ரீடிங் பத்தி இருக்கும், இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்காது, பட் ஓரளவு இருக்கும். அது தெரியும்வாங்க எல்லாரும். ஈவன் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ரிவைவல் மீட்டிங்ஸ், அது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். ஆனா என்ன இருக்காதுன்னா, எக்ஸ்பீரியன்சிங் காட் இன் யோர் டே டு டே இஷ்யூஸ்ன்றத பத்தி, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் வேற எதுவும் சொல்லணும்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓகே, பை தி வே அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்றத அவங்க இங்கிலீஷ்ல நிறைய கேட்டாங்க, அதனால தமிழ்ல அந்த கேள்வி நான் கேட்டு அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டு பதில் சொல்றேன். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, கர்த்தரன் மெய்ப்பர் என்ன அறிஞ்சிருக்கிறது ஒண்ணு, ஆனா கர்த்தரை மெய்ப்பராய் அறிஞ்சிருக்கிறது வேற அப்படின்னு நான் அன்னைக்கு போன மீட்டிங்ல சொன்னேன். ஸோ அதை வந்து அவங்க அதிகமா யோசிச்சுட்டு இருந்தா சொன்னாங்க. ஸோ அதை பத்தி அதுல என்ன கேட்டாங்கன்னா, எப்படி வந்து இந்த கர்த்தரை மெய்ப்பர்னு எனக்கு தெரியுது, அப்படி கர்த்தரை மெய்ப்பராய் இருக்கணும்ன்றது எனக்கு தெரியுது, ஆனா மெய்ப்பராய் அனுபவிக்கிறது, அறியறது அப்படின்னா என்னன்றத பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது எனக்கு சரியா தெரியல. நான் இன்னும் அவரை அந்த மாதிரி மெய்ப்பரா, அவர் எனக்கு மெய்ப்பரா இல்லையோன்னு எனக்கு அந்த மாதிரிதான் எனக்கு தாட் இருக்கு. நான் இந்த மாதிரி என்னுடைய அனுபவங்கள் இல்ல, அப்படி அனுபவிக்கல இன்னும் வர. ஸோ அது எப்படி அனுபவிக்கிறது அப்படின்றத பத்தி தான் அவங்க கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் சொல்றேன் இது. ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையிலே தன் வாழ்க்கையின் பகுதிகளில் அவரை மெய்ப்பராய் அனுபவிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கமே.
கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி நிறைய இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது. ஜப கூட்டம் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கை இப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான், சபைக்கு வந்துட்டான், சரியா, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டான். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன அப்படின்னா அவனுக்கு நிறைய சொல்லப்படுது. சோ அதுல வந்து முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை மெய்ப்பராய் தனிப்பட்ட முறையிலே அனுபவிப்பது. இந்த மெய்ப்பரா அனுபவிக்குன்றதே எப்ப வருதுன்னா, அவன் எப்படி சொல்றான் பாருங்க, கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், அடுத்தல என்ன சொல்றான், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப தாழ்ச்சி இருக்கும்போதுதான் மெய்ப்பரா அனுபவிக்கிறதுக்கான ஸ்கோப்பே வருது. கேட்டாங்க, எனக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள், டே டு டே சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு, அனுதின சவால்கள் எல்லாமே இருக்கு, இதுக்கு மத்தியில எப்படி இது, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இது ஏதோ தனி இது மாதிரி இருக்கு. இப்ப புரியுதா என்ன எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தர் அறிவு ஏதோ தனி சப்ஜெக்ட், அப்புறம் உன பிரச்சனையை ஹேண்டில் பண்றது வேற என்ன. நோ நோ நோ, பிரச்சனை ஹேண்டில் பண்ண முடியல, தீர்க்க முடியல, என்ன பண்ணன்னு தெரியல, அந்த மாதிரி நேரங்கள்ல தான் கர்த்தரை மெய்ப்பரா அனுபவிக்கிறன்றதே வருது. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை, அவரை மெய்ப்பராய் அனுபவிக்க விரும்புகிற வாழ்க்கை. சரி, அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், இதெல்லாம் எதுக்கு, ஏன் பண்றோம், என்ன கோல் இதுல, இது ஒரு ஆரம்ப கோல். இப்ப எல்கேஜின்னு இருக்குல்ல, எல்கேஜின்னு என்ன, அதான் முதல் கிளாஸ், அங்கதான் கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்த்து விடுறாங்க. அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆரம்பம் எங்க இருக்கிறது, எங்க துவங்குது அப்படின்னா, கர்த்தரை மெய்ப்பராய் அனுபவிக்கிற இடத்துலதான் துவங்குகிறது. அப்பனா என்னன்னா, நம்ம ஜெபம் கொஞ்சம் மாறணும். என்ன மாறணும்னா, ஆண்டவரே நானுமே மெய்ப்பராய் அனுபவிக்க விரும்புகிறேன், எனக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு இத்தனை சூழ்நிலைகள் இருக்கு, எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இப்ப அதுக்காக தான் மெய்ப்பர்ன்ற டிபார்ட்மெண்ட்டே ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே, மெய்ப்பர்ன்றது எதுக்கு வச்சிருக்காரு, குறை தீர்க்கும் இடம். அதான் அவன் தான் சொல்றான், கர்த்தரை மெய்ப்பரா இருக்கிறவங்க நான் தாழ்ச்சி அடையன்றான். அப்ப தாழ்ச்சி இருந்தா எங்க போகணும், மெய்ப்பர்கிட்ட போகணும். சரி, நான் சொன்ன மாதிரி கர்த்தர் பத்தின பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. அது 2-3 கால் முன்னாடி சொன்னேன். பல டைமென்ஷன்ஸ், பல பரிமாணங்கள் இருக்கு. அதுல மெய்ப்பர் என்பது ஒரு முக்கியமான பரிமாணம் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஒரு பார்வை, இல்லைன்னா அது ஒரு தேவனுடைய ஒரு குணாதிசயம், ஒரு ஃபங்க்ஷன், செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், செட் ஆஃப் ஆபரேஷன்ஸ், ஒரு விதமான அவருடைய கிரியைகள். அதெல்லாம் என்னதுன்னா மெய்ப்பர் என்கிற கிரியை. அவர் மெய்ப்பரா இருக்கிறார். சோ நமக்கு வந்து இப்ப நெருக்கடியா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல, நம்ம ஒரு டைட்டான சிச்சுவேஷன் இருக்கோம், மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த நேரத்துல உதவுவதற்காக மெய்ப்பர்ன்றவர் இருக்காரு. சோ அப்ப புதுசா தனியா இது ஜெபம் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே பண்ற ஜெபத்துல என்ன ஆகணும்னா, ஆண்டவரே உண்மை நான் அனுபவிக்க விரும்புகிறேன் தனிப்பட்ட முறையிலே. சரி, நம்ம போய் எல்லாருக்கும், அதாவது என்னன்னா, சுவிசேஷம் அப்படின்றதே வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கமர்ஷியலைஸ்ன்றதோட அது வந்து என்ன சொல்றது, ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு சில காரியங்கள்ன்ற மாதிரி வச்சிருக்காங்க. இதுதான் இதுதான் இதுதான், எல்லாருக்கும் போய் பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்றது நல்லதுதான். ஆனா நம் வாழ்க்கையிலே அவரை அனுபவிக்கும் போது பிரசங்கம் பண்ணது நல்லா இருக்கும், வாழ்க்கையே பிரசங்கமும் பண்ணும். ஓகே, சோ முதல் காரியம் என்னன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமே இதுதான், ஆனவரை மெய்ப்பர அறிய வேண்டும். அப்ப மெய்ப்பர அறிய விரும்புறீங்களா, ஓகே, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது, ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே உண்மை நான் மெய்ப்பராய் அனுபவிக்க விரும்புகிறேன், ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆஸ் மை ஷெப்பர்ட், நான் உண்மை என் மெய்ப்பராய் அனுபவிக்க விரும்புகிறேன் அப்படின்ற ஜெபம். எப்படி எப்படி ஜெபம் பண்றது, இப்படி மொட்டையா ஒரு லைன்ல ஜெபம் பண்றதா, நானும் மெய்ப்பரா அனுபவிக்க விரும்புகிறேன். என்னென்ன குறை இருக்கு உங்களுக்கு, குறைகள் இருக்கா உங்க வாழ்க்கையில, பிரச்சனைகள் இருக்கா, அதை எழுதி வச்சுட்டு, இல்லைன்னா அதை ஞாபகப்படுத்தி ஒவ்வொன்றையும் சொல்லி, ஆண்டவரே இதுல நான் உங்களுடைய மேய்ச்சலை அனுபவிக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பைபிள்ல போய் கர்த்தர் எப்படி மேய்த்தார் ஒருவரை, எப்படி அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தார், எப்படி அவர்கள் வாஞ்சைகள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றினார். இப்ப தாவீது எடுத்தா, தாவீது எப்படி வாஞ்சை விருப்பத்தை நிறைவேற்றினார், தாவீது சொல்றான், அதெல்லாம் எடுத்து படிக்கலாம். ஆடுகள் பின்னே அலைந்த ஆண்டவரே, ஆனா என்னை வந்து இன்னைக்கு ராஜாவாக்கின மட்டும் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறீர், என்ன எதிர்காலத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறீன்னு 1 நாளாகும் 7ஆம் அதிகாரத்துல, அப்புறம் அதே மாதிரி 1 சாமுவேல் 2 சாமுவேல் 7-8 நினைக்கிறேன், அந்த பகுதிகள்லாம் அவன் சொல்றான், கர்த்தர் எப்படி தன்னை குப்பையிலிருந்து தூசிலிருந்து உயர்த்தி வைத்தார் அப்படின்னு சொல்லி.
சங்கீதம் 18 படிச்சு பாருங்க, தாவீது பேசுகிறான் எப்படி எல்லாம் கர்த்தர் அவன் நடத்தினாருன்னு. சோ இப்ப இதெல்லாம் படிக்கணும், எடுத்து படிச்சு ஆண்டவரே ஒரு ஒரு சிறு பிள்ளை மாதிரி ஆயிரணும், ஆயிட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த மாதிரி நான் அனுபவிக்க விரும்புகிறேன் உண்மை, இந்த மாதிரி நான் உண்மை அறிய விரும்புகிறேன். அனுபவபூர்வமாய் அவரை அறிவது, அனுபவபூர்வமாய் அவரை அறிவது. அவன் எப்படி அறிகிற சொல்றான்னா, கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு நான் தாழ்ச்சி அடைய அடுத்து சொல்றான் இமிடியேட்டா. ஏன் எப்படி அவன் பாக்குறான்னா, மெய்ப்பர்ன்றவரை குறைவை நிவர்த்தி ஆக்குறவராக பார்க்கிறான். அப்படின்னா மெய்ப்பர்ன்றவரை அப்படி மட்டும்தான் அனுபவிக்க முடியும். மெய்ப்பர் அப்படின்றவர் வந்து நீங்க ஒரு சும்மா ஃபீலிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் மெய்ப்பரா ஃபீல் பண்றேன், ஃபீல்லாம் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியும். எப்படி? அவருடைய கிரியைகள் மூலமாக. இப்படி வேற விதமாக ஜெபிக்கலாம், ஆண்டவருடைய பலத்த கிரியைகளை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். சோ அதுக்கு வந்து இப்ப கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரு, அதுல சந்தேகம் இல்லை. நான் ஆடா இருக்கிறான்னு எனக்கு தெரியல. சோ அதுக்காக ஜெபம், ஆண்டவரே என்னை நல்ல ஆடா மாத்துங்க. நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாமே அப்படின்னு வருது. இப்ப நான் கைக்குள்ளதான் இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு தெரிய மாட்டேங்குது சில நேரம். ஏன்னா என்னுடைய கவலை, பயம் இதெல்லாம் நான் வரும்போது நான் கை விட்டு வெளியே, என் சிந்தனைகள்ல வெளியே போயிடுறேன், எங்கேயோ போயிடுறேன், எதையோ பத்திலாம் யோசிக்கிறேன், நெகட்டிவா யோசிக்கிறேன். சரீரத்தில் இருக்க பலவீனங்கள்லாம் சேர்ந்து என்னுடைய யோசிக்க வைக்கிறது. இந்த மாதிரி நடக்குது. ஆனால் உங்களுடைய மேய்ச்சலை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். குறிப்பா வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா, that's the area where you have to experience him as a shepherd. You can, you will, and you should. It's there in the book. It is there. So ஆண்டவரே நான் அனுபவிக்க விரும்புறேன். இப்போ குடும்பத்துல ஒரு பிரச்சனையா, ஆண்டவரே இதுல நான் அனுபவிக்க விரும்புறேன் அப்படின்னு நீங்க வந்து இப்ப சிறு பிள்ளைய மாதிரி ஜெபிக்கணும், சிறு பிள்ளை மாதிரி மாறணும், உங்களுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். அப்படின்னா என்ன சொல்றேன்னா, சரி எப்படிங்க மாறுறது, சிறு பிள்ளை மாதிரி எப்படி மாறுறது? ஒரே ஒரு வழி சொல்றேன். உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க பைபிள் தான் ரொம்ப நேரம் படிக்கணும். சிம்பிள். ஃப்ரீ டைம்ல உங்க மைண்ட்ல வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கு பாத்தீங்கன்னா, வேலையை தவிர, ஓகே, வேலையை தவிர, வேலையை விட்டுருங்க, கண்டிப்பா நீங்க செய்யணும். வேலைகள் இருக்க டைம்ல வேற எதுவும் பண்ண முடியாது, புரியுது. உங்க வேலை இருக்க தவிர உங்களுக்கு 1 மணி நேரம் இருக்கா ஃப்ரீயா, எதுவுமே இல்லாம எனக்கு டைமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை அது ஒரு டிசப்ஷன் ஆகலாம், அது ஒரு வஞ்சகம், பிசாசின் வஞ்சகம். ஜெபம் பண்ணுங்க, அதுக்கே முதல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கொஞ்சம் டைம் வேணும், நான் உங்களோட செலவிக்கணும், நான் உட்காந்து பைபிளை படிக்கணும். சோ இப்படி இந்த பேசேஜஸ் எடுத்து கர்த்தர் எப்படி ஜனங்களை மேய்த்தார், தம்முடைய ஜனங்களை எப்படி அவர் மேய்த்தார், ஆபிரகாம் எப்படி மேய்த்தார், ஈசாக் எப்படி மேய்த்தார். அதான் நான் நிறைய பேர் ஜெனிசிஸ் படிக்க சொல்லுவேன் அதிகமா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு முடிஞ்சு படிங்க. எப்படி கர்த்தர் அவர்களை நடத்தினார், எப்படி வனாந்தரத்தில் நடத்தினார், தண்ணீர் இல்லாத நடத்தினார், பஞ்சத்துல 100 மடங்கு அறுவடை கொடுத்தார். இதுதான் அவருடைய மேய்ச்சல். யாக்கோபு சொல்றான், என்னை ஆதரித்தவரும், சிறு வயது முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்தவரும், என்னை போஷித்தவரும் அப்படின்னு கர்த்தரை பத்தி சொல்றான், மெய்ப்பரா சொல்றான், எப்படி இருந்தார். சோ இப்படிப்பட்ட பகுதிகள்லாம் எடுத்து வச்சு நம்ம படிக்கணும் நிறைய. ஓகே, சரி, நான் ரொம்ப அலாமிங் ஒரு விஷயம் சபைகள்ல பாக்குறது என்னன்னா, கர்த்தருடைய வேதத்துல நேரம் செலவிடுறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு மக்களுக்கு. ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னா, ஒரு இமோஷனலா ஏதாவது வந்தாதான் அவங்க பண்றாங்க. ஸோ வர்ஷிப்லி இமோஷனல், அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே அழுது அப்படியே ஒரு கனெக்ட் ஆகிடுது. ஓகே, அதெல்லாம் நல்லதுதான். பட் யுவர் இமோஷன்ஸ் cannot lead your spiritual life. The word of God should take our emotions. How do you do that? By spending time with the word and reading the word. பைபிளை படிக்கணும் ஃப்ரீ நேரத்துல. ஃப்ரீ நேரம் இல்லைன்னா சொன்ன மாதிரி ஃப்ரீ நேரம் வேணும் ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுங்க, அதை கேளுங்க. இஸ்ரேல் புத்திரர் முறையிட்டாங்களா, அந்த மாதிரி முறையாவது விடுங்க. ஆண்டவரே எனக்கு இதுக்கு இந்த டைம் வேணும், டைம் ஏற்படுத்தி கொடுங்க, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, எனக்கு உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பு, எனக்கு டைம் கொடுங்க, எனக்கு நான் உங்களுடைய வார்த்தையை படிக்கணும், வார்த்தையோட நேரம் செலவிடணும் அப்படின்றத நீங்க ஆழமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது பண்ணாதான் இந்த மேய்ச்சல்ன்ற இடத்துக்கு நீங்க போக முடியும். இதெல்லாம் நான் பின்னாடி அடுத்து பேச போறேன் டீட்டெயிலா. சரி, பட் இருந்தாலும் இந்த கேள்வி வந்ததுனால நான் சொல்றேன். Yeah. So it's about becoming like a child and asking, and that can happen by reading the word. பைபிள் வந்து நிறைய பர்பஸ் சர்வ் பண்ணுது. அதுல முதல் பர்பஸ் என்னன்னா, நீங்க படிக்கும்போது உங்க மைண்டை வந்து உலகத்துல இருந்து டிட்டாச் பண்ணி, உலகத்துடைய வழிகள், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த தாட் ப்ராசஸ், அதுல இருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை வந்து கர்த்தரோட இணைச்சு அவருடைய சிந்தனைகளுக்கு ஏற்ற சிந்தனை கொடுக்குது. அப்பதான் சிரிப்புலை போல ஆகி அவரிடம் வந்து நீங்க ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நிறைய பேர் நம்ம வந்து வேர்ல்டு மோட்ல இருந்துட்டே வாங்கணும்னு நினைக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, ஷார்ட் டேர்ம்ல எல்லாம் முடிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி எல்லாம் முடியாது. கர்த்தர் மேய்ப்பர்ன்றது வந்து வாழ்நாள் சத்தியம், லைஃப் டைம் ட்ரூத். யூ ஹாவ் டு லேர்ன் இட் அண்ட் லேர்ன் இட் அண்ட் லேர்ன் இட் அண்ட் க்ரோ இட் அண்ட் க்ரோ இன் இட், க்ரோ இன் இட், க்ரோ இன் இட். வளர்ந்துட்டே இருக்கணும், அதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சத்தியம்.
அப்படின்றப்ப இட் டசன்ட் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட். ஸ்லோவா தான் இருக்கும். நம்ம மைண்ட் நம்ம இமோஷன்ஸ் போற திசையில இருந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். அதுக்கெல்லாம் உதவி செய்யறது கர்த்தருடைய வார்த்தை. ஓகே, சோ ஐ திங்க் ஐ ஆன்சர் சொன்னேன்னு நினைக்கிறேன். வேற அடுத்து யாரா கேள்வி கேக்குறீங்களா? Okay, praise Lord, brother. Um, I just have one doubt. I mean, last week I was going through a lot of uh, you know emotional rush and தான் சொல்லணும். It was a tough time for me. அது முடிஞ்ச பிறகு I was I mean அந்த ஹர்ட் வந்து ஹீல் ஆறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் I'm finding it very difficult to connect with God. எதுக்குன்னே எனக்கே புரிய மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் உள்ளுக்குள்ள இந்த ஜாய் இருக்குது எனக்கு. பட் எப்படி எனக்கு திருப்பி நான் கனெக்ட் பண்றதுன்னே தெரியல. எனக்கு வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் தட் கம் when you pray, those things are just I mean, I'm not getting that at all. I'm not able to and the connection, when you're praying immediately, and the I don't know how to express that, but I don't know if I'm articulating it correctly. But எனக்கு வந்து அந்த connecting back after a emotional rush, you get a little healed, and then again getting back to that mode of connecting with God, வந்து it is a difficult thing for me. I don't know why is it like that. Okay, I'll ask you a question. நீங்க வந்து how much time you are devoting to read the word? Read the word maybe 10 minutes. See, என்னன்னா see, this is again this is the problem with that the Christian version that we are having. Okay, என்னன்னா it relies fully on emotional things. சரியா? if I tell you when you are entering, இப்ப பிரேயர்ல வந்து when you are entering hostile territories, see, இப்ப எஃபிஷியன்ஸ்ல வருதுல, நமக்கு வந்து we do not fight against flesh and blood. நம்ம யார் கூட யுத்தம் பண்றோம்னா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், wickedness in high places வருதுல. எப்படி how do you fight with them நினைக்கிறீங்க? or where the battle happens அப்படின்னா it happens in your prayer. One of the things these things do, one of the things these things does is they take control of your emotions. அப்படின்னா என்னன்னா they put thoughts into you, not necessarily hostile thoughts, negative thoughts வரும்னு இல்ல, சில நேரம் ட்ரை ஆன மாதிரி ஆயிரும், அப்படியே blank ஆயிடும். ஓகே, சோ நம்ம அந்த ஒரு இமோஷனல் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளமே. ஸோ அதை உடைக்கிறதுக்கு வேர்ட் இஸ் த தீ. ஏன்னா நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன், ரிப்பீட்டட் ரீடிங் சொல்லுவேன். நான் ஏன் சொல்றேன் ரிப்பீட்டட் ரீடிங்னா, ரிப்பீட்டட் நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது யுவர் இமோஷன்ஸ் டோட்டலி கிவ்ஸ் அப் அண்ட் லூசஸ் ஸ்டீம். உங்க இமோஷனல் சேனலே க்ளோஸ் ஆயிரும் கொஞ்ச நேரத்துக்கு, அது ஆப்ரேஷன்லேயே இருக்காது. ஓகே, ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த போர்ட்டல் ஷட் ஆயிரும். ஒண்ணுமே உங்களுக்கு வந்து அந்த டிமானிக் ஆக்டிவிட்டியே இருக்காது. So you enter into a new realm, totally new realm. See, I totally understand you. ஏன்னா I had this problem for a long time, not short time, long time. நான் வந்து பிரேயர்ல எந்திரிச்சுலாம் போயிருக்கேன். ஏன்னா அப்படியே ட்ரையா இருக்கும் தாட்டே, அந்த ஃப்ளோவே. நீங்க சொல்ற ஃப்ளோ எனக்கு தெரியும், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் எவ்ரிபடி ஹூ பிரேஸ் தே நோ, தே ஷுட் நோ. ஸோ அந்த ஃப்ளோவே இல்லாமல் ஆயிரும். நான் நின்று ஜபத்தோடு எந்திரிச்சு நான் போயிருக்கேன். ஏன்னா ஜோம் பண்ணி ஒன்றுமே பாயிண்ட் இல்லாத மாதிரி இருக்கும், இட்ஸ் கோயிங் நோ வேர் மாதிரி இருக்கும். For a long time I didn't know what was going on. Once I got strong in the word, நான் வார்த்தையில பலப்பட ஆரம்பிச்ச பிறகு, மீனிங் வெரி சிம்பிள், டு புட் இன் வெரி சிம்பிள் வேர்ட்ஸ், ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் த பைபிள், சிட்டிங் அண்ட் ரீடிங். ஃபோனில் படிக்கிறீங்களோ இல்லை பைபிள் எடுத்து படிக்கிறீங்களோ, வாட் எவர். ஓகே, டைம் அதுக்கு ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு அப்புறம் தான் எனக்கு இது புரிய வந்தது, வாட் இஸ் கோயிங் ஆன். தி என்ட்ரன்ஸ் ஆஃப் யுவர் வேர்ட் பிரிங்ஸ் லைட். ஓகே, ரொம்ப நாள் எனக்கு வந்து ஜோம் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கும்போது என்ன பண்ணலாம் தெரியாம இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் காட் டோல் மீ, அப்படி ஜோம் பண்ண முடியலையா, பைபிள் எடுத்து கொஞ்சம் வாசின்னு சொல்றேன், ரீட் த வேர்ட். அதுலயும் devil will try to do things, but persistent reading, அதை கண்டுக்காம just keep reading for some time, என்ன நடக்கும் பாருங்க.
ஸோ ஐ லேர்ன் தட். அப்படிதான் லேர்ன் பண்ணேன். லேர்ன் பண்ண பிறகு எனக்கு தெரிஞ்சது, ஓகே இது வந்து திஸ் இஸ் தி டெவில் வில் நாட். நிறைய பேர் நினைச்சிருக்க மாதிரி பிசாஸ் இங்க ஃபைட் பண்றாங்க, அதெல்லாம் பண்றது இல்லை. பிரேயர் எல்லாம் ஃபைட் பண்றாங்க. பாதி பேர் ஜெபம் விட மாட்டாங்க, ஜெபமே மாட்டாங்க. they don't even think about praying. ஓகே, ஜெபம் பண்ணும்போது ஒரு 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 ஜோனை தாண்டியே போக மாட்டாங்க. இமோஷனலி கம்ஃபர்டபுளா இருந்தால் மட்டும்தான் ஜெபம் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வேர் த பேட்டில் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். அடிச்சு நான் சொல்ல முடியும், மெனி பீப்புள் டுடே ஆர் நாட் ஹேவிங் பர்சனல் ப்ரேயர் டைம் அட் ஆல். பைபிள் ரீடிங் அதோட மோசமா இருக்கு. திஸ் இஸ் த டிமானிக் ஸ்ட்ராங் ஹோல்டு. இங்கே தான் இருக்கு. எங்கெல்லாமோ இருக்கு, அங்க இருக்க ஆபீஸ், இங்க இருக்க ஆபீஸ், இங்கே தான் இருக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு சர்ச்சில், பிலீவர்ஸ் லைஃப்ல. ஸோ அண்ட் ஆஃப் லேட் வந்து கடைசியில் இந்த லேட்டஸ்டா இருக்கிற இந்த டேடி காட் மூவ்மெண்ட் அதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கு எல்லாரையும். இந்த ட்ரூத்தே தெரியல, அப்படி இருக்காங்க. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் whenever it's getting, ஏன்னா I been there, I exactly understand what you're saying. Been there and I got very frustrated. ஆண்டவர் மேலே எனக்கு கோவம் வந்திருக்கு. என்ன ஆண்டவரே, நான் ஜெபம்னு உட்காந்துருக்கேன், இப்படி இருந்தா நான் என்னமா ஜெபம் பண்றது, எப்படிதான் பண்றதுலாம் நான் கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் ஐ லேர்ன்ட் திஸ். ஸோ இன்க்ரீஸ் யுவர் டைம் வித் த வேர்ட். ப்ரேயர் டைம் அப்படி உங்களுக்கு ஒண்ணுமே, நீங்க என்னதான் ப்ரே பண்ணாலும் ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட் இல்லை, ஒரு மாதிரி டல்லா இருக்கு, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுடைய வாட் எவர் இஸ் பிளாக்கிங் ஆயிடும். மேபி உங்களுக்கு பல நடந்த நிகழ்வுகள் வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து உங்களை பிளாக் பண்ணுதா மைண்ட, இல்லைன்னா ஒரு மாதிரி இமோஷனலி நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது சம் டர்மாயில் ஏதாவது வாட் எவர், ஜஸ்ட் கோ டு த வேர்ட். வேர்ட் ஹஸ் so much பவர். கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் டேக் சம் வேர்ட். ஆண்டவர் ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவர் என்னை நடத்துங்க, நான் வந்து படிக்கணும், ஐ நீட் டு க்ரோ இன் யுவர் வேர்ட், ஐ நீட் டு ஃபீட் ஆன் யுவர் வேர்ட், வார்த்தையை நான் உட்கொள்ளணும், எனக்கு அதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஜஸ்ட் ரீட் த பைபிள் அதை and spend more time in reading the word. Automatically this will be sorted out. You'll grow in wisdom to handle prayer. You know what is going on. You'll know what's going on. Yeah. Okay. Sometimes வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப இருக்கும்போதெல்லாம் என்ன இருக்குன்னா, then God will lead me to study the vengeance passages பைபிள் இருந்து. Isaiah 34, Ezekiel, I think Ezekiel 34, Isaiah 34 I'm sure, I think Isaiah 62, Isaiah 34, இந்த மாதிரி பேசேஜஸ். ரெவலேஷன் 18 இஸ் சம்திங் ஐ ரீட் வெரி ஆஃபன். ஸோ இந்த பேசேஜஸ் எல்லாம் வெஞ்சன்ஸ் பேசேஜஸ், இதெல்லாம் எடுத்து படிச்சிங்கனாலே யூ டோட்டலி சேஞ்ச். அதாவது யுவர் ஃப்ளஷ் ஆர் யுவர் மைண்ட், அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இஸ் சசெப்டபிள் டு ஆல் தீஸ் திங்ஸ். யுவர் ஸ்பிரிட் இஸ் நாட். யுவர் ஸ்பிரிட் இஸ் ஃபார் பவர்ஃபுல். when you spend time with the word, your spirit takes absolute control. அப்படி எடுக்கும்போது you will know what is going on, so you will know how to pray. You will know how to control it. You will know how to control. What I mean is, you will know how to bring that flow of thought. You will be able to. Okay. Yeah. Okay. I hope, did I answer correctly or? Yeah, correct. Because I was usually when I sit to pray, I get a guidance or verse varum, and then I will just that's how go. it happens. Correct. But Tana, after this, எனக்கு ஒண்ணுமே வர மாட்டே, அப்படியே blank-ஆவே இருந்துச்சு. Correct. So Now I'm just telling you something, sister. Try this. 3 days spend time with the Bible. Forget this whole thing, okay? Forget this whole thing. Yeah. Spend 3 days with the Bible and then go. But I'll see what I'm seeing. I am seeing God is promoting you. Oh. Okay. In the spirit, there is a promotion happening to you. Oh, praise God. He is taking you to some hostile territory in the spirit. Oh. அதனால தான் இது நடக்குது. இதோட இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல வந்து you will see the result of it. You will have some victories that you've not had before. Oh, thank God. Yeah, that's why it's happening. It's not ஏதோ ஒரு devil is overpowering you கிடையாது. You are entering hostile territory. God is taking you to hostile territory. Oh, praise God. Something which you have not overcome before. New area. Oh, praise God. That's what is happening. Yeah. Okay. Thank you so much, brother. Yeah. Okay. Anybody else? There question கேட்கணுமா? Praise Lord, brother. Praise Lord. Yeah. சிஸ்டர் வந்து மேய்ப்பரா எப்படி நமக்கு அவர் மேய்ப்பரா இருக்காரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை கேட்டாங்கல்ல முதல் கேள்வி. ஆமா. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். ம். அதாவது நம்ம ஆடு அவர் மேய்ப்பர் அப்படின்னா, ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் இல்லையா? நான் என்னுடைய லைஃப்ல என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு பிரச்சனை ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, இன்னைக்கு நைட்டு முழுக்க அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, இதுக்கு இந்த பதிலா அந்த பதிலான்னு ஒரே யோசனையா இருக்கும்.
அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு எனக்கு எப்படியாவது பதில் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவேன். வேதம் படிப்பேன், மெசேஜ் கேட்பேன். அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரே இதுல நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. பைபிள் வாசிக்கிறது நான் இத்தனை மணி நேரம், பிரேயர் நான் இத்தனை மணி நேரம், மெசேஜ் கேட்கறது, இது மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருப்பேன் நானு. ஒரே அட் அ டைம் வந்து ஒரே வேலையை என்னால வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால மாறி மாறி நான் வந்து ஆனா அதிக that is நேரம் it. ஆண்டவரோடவே இருப்பேன். இந்த Yeah. இதுல வந்து இப்ப ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, ஒண்ணும் மறுநாள் ஏதாவது ஒரு மெசேஜ்ல பதில் கிடைக்கும், இல்லாட்டி பைபிள் ரீட் பண்றதுல பதில் கிடைக்கும். அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வே நான் முடிவு பண்ண மாட்டேன். ஒரு Mm. உதாரணத்துக்கு எங்க வீட்ல வந்து ஒரு தூரத்து ரிலேஷனுடைய ஒரு பொண்ணுதான் எங்க வீட்ல வந்து சர்வெண்ட். அந்த பொண்ணை வந்து இந்த நம்ம பைபிள்ல வசனம் சொன்னது மாதிரி சரியா ட்ரீட் பண்ணலன்னா வேலைக்காரன் கூட வந்து பிள்ளையா வந்து தன்னை பாவிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிறது மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப எனக்கு வந்து இந்த பொண்ணை நம்ம கன்டினியூ பண்றதா வேண்டாமா? ஆனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. ஆனா வீட்ல வந்து நம்ம அவளுக்கு அதிகமா இடம் கொடுத்ததுனால அப்பர் ஹேண்ட் எடுக்க ஆரம்பிச்சோடனே எனக்கு அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை நான் வந்து ஒரு 4 நாள் ஜெபத்துல வச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பொண்ணை நான் கன்டினியூ பண்ணணுமா வேண்டாமா? ஆனா இவ செஞ்ச உதவி எல்லாம் நம்மளால வந்து மறக்க முடியாது. சரியான நேரத்துல நல்ல கரெக்டா உதவி செய்வா. அப்ப இப்படி 4 நாள் கேள்வி கேட்டுக்கிட்டே அந்த எனக்கு பதில் தெரியற வரைக்கும் வந்து ஆண்டவரே இதுல நான் முடிவு எடுக்க மாட்டேன். திடீர்னு நில்லுன்னு சொன்னாலும் அது தப்பான்னு தெரியல. அவளை கன்டினியூ பண்றதுமா வேணாமாங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பைபிள் வாசிக்கும் போது உன் தகப்பன் உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதேன்னு சொல்லி எனக்கு பதில் வந்துச்சு. அப்ப இது வந்து எங்களுடைய மாமனார் மாமியார் காலத்திலேயே தூரத்து ரிலேஷன் இருந்து வந்த பொண்ணு. எங்க மாமனார் மாமியார் இப்ப இல்ல. ஆனா உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாது அப்படின்னு சொல்லி இருந்ததை வச்சு சரி நம்ம அந்த பொண்ணை நம்ம வந்து கன்னியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் அவள்கிட்டயே நான் உட்கார்ந்து பேசி இந்த மாதிரி எல்லாம் நீ ஆக்ட் பண்ணினா எனக்கு இந்த மாதிரி தோணுது, இப்படி செய்யாது அப்படின்னு சொன்னோன்னா அவளுமே புரிஞ்சுக்கிட்டா. இப்ப அந்த பொண்ணு அப்படியே கன்னியூ பண்ணிட்டே கன்னியூ ஆகுது. ஆனா நல்ல ஹெல்ப்பர், இல்லைன்னே சொல்ல முடியாது. அவளை விட்டுட்டா எனக்கு வந்து நிறைய லாஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், எனக்கு யாருமே உதவி கிடையாது, எங்க அம்மாட்டு சைடு யாருமே எனக்கு கிடையாது. அப்ப எல்லா விதத்துல என்னுடைய பிள்ளைகளுடைய டெலிவரி, எங்க வீட்டுல ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கூட பிறந்த கிட்டத்தட்ட சிஸ்டர் மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து சார்ந்து எல்லா விதத்திலையும் முக்கியமான முடிவு எல்லா முடிவுலையும் இன்னைக்கு நான் இதை செய்யட்டுமா வேணாமா எனக்கு ஒரு பதில் வர்ற வரைக்கும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. இப்ப சமீபத்துல வந்து ஒரு பிரேயர் செல் நாங்க வந்து சாட்டர்டே சண்டே ஈவினிங் ஒரு பிரேயர் செல் எங்க சர்ச்சில் இருக்கிறவங்க வச்சு ஒரு 4-5 பேர் கூடி ஜெபிப்போம். அதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்த போது வந்து நான் வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், இது கன்னியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும் போதுமே வந்து எனக்கு கிடைச்ச பதில் வந்து எனக்கு அப்ப கால்லையும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. கால்ல வந்து எரிச்சல் அதிகமாகி இருந்து கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் இருந்து அந்த மாதிரி பிரச்சனையும் இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வேற எடுத்துக்கிட்டு இருந்தேன். 2க்கு சேர்த்து ஒரு பதில் வந்தது மாதிரி சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறதுங்கிற வசனத்துல ஆண்டவர் பேசினார். அப்ப என் காலும் சரியாயிரும்னு எனக்கு அதுல பதில் கிடைச்சது. சுவிசேஷத்தையும் நீ நிறுத்தாத, பிரேயர் செல்லையும் வந்து நீ கேன்சல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னது மாதிரி நான் அதை அந்த பதில எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிரேயர் செல் இன்னும் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் உற்சாகமா நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம வந்து வழி நடக்கும்போது அவரை நம்ம மேய்ப்பரா வச்சிருக்கிறோங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்படி வந்து நம்ம பதில் கேட்கும்போது கண்டிப்பா அவர் பதில் கொடுக்குறாரு நமக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஒரு 4-5 நாள், ஒரு வாரம். அதுல நம்ம முடிவே எடுக்க கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து நம்ம முடிவு எடுக்கும் பொழுது வந்து அவரை வந்து நம்ம அது சரியான விதத்துல போகுது. லைஃப்ல எல்லா விதத்திலயும் நமக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. பதிலுக்கு ரொம்ப நன்றி. ஜோஷுவா, ஹாய் ஆனந்த், சொல்லுங்க. இது வந்து இந்த இஸ்ரேல் சம்மந்தப்பட்டது. I don't know if ஓகே I can ask. Okay. Yeah. Yeah. நான் அந்த ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு போட்டிருந்தப்போ அதில் எனக்கு காட் என்ன ரிவீல் பண்ணாருன்னா இந்த கலெக்ஷன்ஸ் 4 வச்சு the Jerusalem that is right now is the sons of Hagar. ஆமா, அது Galatians கரெக்டா? 4. ஓகே. ஆமா. Yeah. So the spiritual sons of Hagar fighting against the physical sons of Hagar. Yes. இந்த இதுல கஷ்டப்படுறது we the Isaacs. ஓகேங்களா? So this is what God revealed to me. Yeah. So பட் எனக்கு இந்த இதுதான் ரோமன்ஸ் 11ல அந்த அன்பிலீஃப்ன்றது வந்து what is he talking about, and he says that all will be saved.
ம். What is he talking about there? யா ஓகே. ஆக்சுவலா டு ஸ்டார்ட் இது இதே இதுன்னு அவர் ரொம்ப நாள் கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். Oh, okay. இந்த இஸ்ரேல் ப்ராப்ளமே வந்து பிசிக்கல் சன்ஸ் ஆஃப் ஹாகாருக்கும் ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் ஆஃப் ஹாகாருக்கும் இருக்கிற ஃபைட்டுன்னு நான் போட்டிருந்தேன். Oh, ஏன்னா நீங்க சொன்னது கரெக்ட். அது வந்து பால் வந்து அப்படிதான் சீயிங் தம். ஓகே. ஸோ அது இட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். ஓகே, கம்மிங் டு த கொஸ்டின் ஆன் ரோமன்ஸ் 11. ரோமன்ஸ் 11 வந்து அது வந்து அதான் நான் அன்னைக்கு சொல்லியிருந்த மாதிரி 9-10 அதோட கண்டினியூஷன்ல வருது. ஓகே. okay. ஸோ 9-10ல நம்ம பார்த்தோம்னா ரோமன்ஸ் 9-10ல இது வந்து நான் இந்த டைம்ல ஒரு மெசேஜா கொடுக்க கூட செய்யலாம். ஆனா அப்படி பேச நமக்கு நான் இந்த இதுல போயிட்டு இருக்கனால ஐ டென்ட் ஸ்பீக் அபவுட் தட். எனிவே குட் திங் யூ ஆஸ்க் நவ். ஸோ 9-10ல வந்து ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கிறதோட என்னன்னா இதுல இந்த சப்ஜெக்ட் மேல ஏன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த இஸ்ரேல் சப்ஜெக்ட வச்சு கண்டம்னேஷன் நடக்குது நிறைய. நீங்க வந்து ஏதோ இஸ்ரேலை பத்தி ஏதோ கொஸ்டின் கேட்டுட்டாலே வி ஆர் நாட் சேயிங் இஸ்ரேல் அழிச்சிடணும், அது இருக்கவே கூடாதுன்னா வி ஆர் நாட் சேயிங். பட் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டாலே ஏதோ ஆண்டவரே உங்க மேல கோச்சு பண்ற லெவல்ல அதுக்கு அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஹெவியா கோட் பண்றாங்க. இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் இருக்கு இன்னைக்கு. வெதர் வில் நோ இட் ஆர் நாட் ஆர் லைக் இட் ஆர் நாட், அமெரிக்கன் சர்ச் வந்து இனவே லீட்ஸ் த டயலாக் அரௌண்ட் த வேர்ல்ட். அவங்க என்ன பேசுறாங்களோ அதை வச்சுதான் இங்க வருது. ஏன்னா நான் ஐ சா சம் ஃபேஸ்புக் போஸ்ட் தமிழ்நாட்டுல வேற தமிழ் குரூப் இவங்கலாம் ஏதோ முகநூல் மீடியா என்னெல்லாமோ போட்டிருக்காங்க அந்த மாதிரி குரூப். அவங்க வந்து அப்படியே அந்த யூஎஸ்ல இருக்கிறவங்க என்ன போடுறாங்களோ அதை அப்படியே கட் காப்பி பேசி டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல போடுறாங்க. அப்படியே ப்ரோ இஸ்ரேல் ஹெவி இதுவா. ஸோ அந்த மாதிரி போடுறாங்க. ஏதோ இஸ்ரேலுக்கு நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணலாம், ஆண்டவர் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஏதோ தண்டனை அனுப்பிடுவார்ன்ற ரேஞ்சில் போஸ்ட்லாம் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ 9-10ல நம்ம பார்க்கும்போது ரோமன்ஸ் 9-10ல பால் வந்து என்ன பேசுறாருன்னா அந்த கிராஜுவல் ஷிஃப்ட் பத்தி பேசுறாரு. ஸோ இஸ்ரேல் அப்படின்றது வந்து எப்படி ஆண்டவர் அவங்களை அழைச்சாரு, அவங்களுக்கு அந்த ப்ராஃபட்ஸ் லா எல்லாமே கொடுத்துருந்தாரு, அதெல்லாம் சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்பவே இஸ் பஞ்சிங் சம் ஹோல்ஸ் அந்த இதுல இந்த இஸ்ரேல் ஸ்டோரியில. பிகாஸ் இஸ் டெல்லிங் அவங்க எல்லாரும் இஸ்ரேலா இருந்தாலும் அவங்க எல்லாரும் இஸ்ரேல் கிடையாது அப்படின்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அவங்க ஏன்னா அவங்கள நிறைய பேர்ட்ட ஆண்டவரே பிரியமா இல்லை. ஏன்னா தேவர் நாட் இன் ஃபெய்த், தே டிட்ன்ட் பிலீவ். ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பிரச்சனை பட்டே இருந்தாங்க, மோசஸ்ட பிரச்சனை பண்ணாங்க, அதெல்லாம் அவர் சொல்றாரு. அந்த இதுல இருந்து வராரு. வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஹிஸ்டரி பத்தி நிறைய அந்த பல பாயிண்ட்ஸ் வந்து பேசுறாரு. ஆல்மோஸ்ட் ரிஃப்ளெக்டிங் ஆக்ட் 7ல வந்து வாட் ஸ்டீஃபன் ஸ்பீக்ஸ். ஆக்ட் 7ல வந்து ஸ்டீஃபன் வந்து ஒரு பயங்கர கண்டமிங் மெசேஜ் அந்த ஜூயிஷ் லீடர்ஸ்ட பேசுறாரு. ஏன்னா பிகாஸ் தே ஃபெயில் டு பிலீவ் இன் ஜீசஸ் ஆர் தே டிடன்ட் வாண்ட் டு பிலீவ் இன் ஜீசஸ். அதை வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி அவர் பேசுறாரு. அதனால வந்து உங்க ஃபோர் ஃபாதர்ஸ் என்ன தப்புறாங்களோ அதே தான் நீங்க வேற வெர்ஷன்ல பண்றீங்க. அவங்க அன்னைக்கு சொன்னதை கேட்கல, இன்னைக்கு வந்து இப்ப கிரைஸ்ட் மூலமா நேரடியா பேசுனது நீங்க கேட்கல அப்படின்றத பேசுறாரு. அதுக்கு சிமிலரா தான் பாலும் எழுதுறாரு 9-10ல. அதாவது 9-10 இஸ் ஃபில்ட் வித் அந்த இஸ்ரேல் ஆஸ் அ ஸ்டேட் வந்து இட்ஸ் a failed thingன்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு 9-10ல. ஏன்னா எண்ட் ஆஃப் த்ரீ அகைன் கோஸ் டு எண்ட் ஆஃப் த்ரீ இட்ஸ் ஆல் அபவுட் an individual's faith in God. அதுதான் பேசுறாரு. ஸோ இண்டிவிஜுவல் பிலீஃப் இருந்தாதான் அவங்களுக்கு வந்து சால்வேஷன். அவங்க இல்லாதனால ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லயும் ஒன்றும் பெரிய அவங்களுக்கு வந்து இதா இல்லை அப்படின்றத பேசிட்டு 10ல கூட ஹவு சால்வேஷன் ஹேப்பன்ஸ்ன்றது கூட யூ கன்ஃபஸ் வித் யுவர் மவுத் அதெல்லாம் 10ல தான் வருது. ஸோ அதெல்லாம் டச் பண்ணி பேசுறாரு. பேசிட்டு 11 வரும்போது ஓகே ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னு பேசும்போது அவரோட டைம்ல இஸ்ரேல் பால் இருந்த டைம்ல வந்து ஜூயிஷ் பீப்புள் வந்து ஒன்லி வெரி லிட்டில் அக்செப்டட். தோ பீட்டர் பேசும்போது 5,000 3,000 அப்படிலாம் இருந்தாலும் பெரிய பெரிய க்ரௌட்லாம் வந்திருந்தாலும் when you take the whole crowd ன்னு பார்க்கும்போது majority of them were not willing to accept and even were persecuting the church. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமோட கம்பேர் பண்ணி ஃபியூச்சரை பத்தி பேசுறாரு. ஸோ பர்டிகுலரா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா பீட்டர் அண்ட் கோ அவங்களுக்கு அப்பாசில்ஸ்க்கு மற்ற அப்பாசில்ஸ்க்கு இருந்த சக்சஸ் வித் ஜூஸ் வந்து பாலுக்கு இல்லை. பால் போன இடத்துலலாம் வந்து ஜென்டைல்ஸ் தான் அக்செப்ட் பண்ணாங்க, ஜூஸ் வந்து பிரச்சனை உண்டாக்கி விட்டாங்க. ஈவன் பிலீவ் பண்ற ஜென்டைல்ஸ் கூட தூண்டி விட்டு எதிராக பாலுக்கு எதிராக பிரச்சனை பண்ணி விட்டாங்க. ஸோ பால் வந்து ஜூயிஷ் பீப்புள் இதுல வந்து அவர் ஒரு ஆல்மோஸ்ட் ஃபெயிலியர் மாதிரி. பிக்ஸி பேசிக்கலி காட் கால்ட் ஹிம் நாட் ஃபார் த ஜூஸ், ஹி டோல்ட் டு கோ டு ஜென்டைல்ஸ். பட் இருந்தாலும் ஹி ட்ரைட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ் ஃபார் தெம். அவங்க நம்ம கூட நம்மளுடைய பிரதர்ஸ்ன்றதுல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா அந்த அப்படிதான் ஆரம்பிக்கிறார் அந்த பேசேஜ்ல. நான் வந்து இஸ்ரேல் சேவ் ஆகணும்ன்றதான் என்னுடைய ஹார்ட்ஸ் டிசைர் அண்ட் ப்ரேயர். அவங்களுக்காக வந்து நான் கண்டமான கூட ஏத்துப்பேன், அந்த அளவுல நான் அவங்க மேல பாரமா இருக்கேன்றாரு. ஆனா
அவங்களுக்கு வந்து அவங்க அப்படி இல்லை. ஆனா வாட் ஐ ஃபீல் இஸ் அந்த இந்த 11 படிக்கும்போது God showed in the future what is going to happen. ஃபியூச்சர்னா இட் நீட் நாட் பி ஏதோ ஒரு என் டைம் ஃபியூச்சர்னா அப்படிலாம் இல்லை. எப்படி இது கிராஜுவலா சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றது. He showed him a good number of people will get saved. ஜூயிஷ் கம்யூனிட்டியில நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்றது. சி இன்னைக்கு வந்து மெசியானிக் ஜூஸ்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. அதுல அவங்கலாம் வந்து பீப்புள் ஜூஸ் ஹூ காட் சேவ் ஹூ அக்செப்ட் கிரைஸ்ட். அந்த மாதிரி வந்து ஓரளவு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்காங்க. ஓகே, பட் பால் எழுதுற அந்த அந்த பேசேஜ்ல வந்து வாட் ஐ இன்டர்பிரட் இஸ் there is going to be some kind of a revival among them. ஜூயிஷ் பீப்புள் மத்தியில வந்து எண்டு வந்து என்னன்னா ஜூயிஷ் பீப்புள் வந்து கிரைஸ்ட விட்டு ஒன் மோர் திங் இஸ் பால் இருந்த டைம்ல சில பேர் அந்த ஜூயிஷ் பீப்புள் ரொம்ப ஹாஸ்டேலா இருந்ததுனால, குறிப்பா அந்த ஜென்டைல் சர்ச் மத்தியில there was a theory that God is done with them. ஜூயிஷ் பீப்புளே முடிச்சிட்டாரு, இனிமேட்டு அவங்களுக்கு சால்வேஷனே கிடையாது. அதாவது பழைய ஏற்பாட்டுல ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல சோதம் கொமரா சில ஊர்கள்லாம் அழிஞ்சே போச்சு. அதுக்கு சிமிலரா பிசிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் இல்லைனாலும் ஸ்பிரிச்சுவலி தே ஆர் டோட்டலி ஏலியனேட்டட் ஃப்ரம் காட் அப்படின்ற மாதிரி ஜீசஸே சிலது சொல்லியிருக்காருல அந்த பேசேஜஸ் எல்லாம் வச்சு. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல இருந்து நிறைய பேர் வந்து ஏப்ராம் ஐசக் ஜேக்கபோடு இருப்பாங்க. ஆனா சில்ட்ரன் ஆஃப் த கிங்டம், ராஜ்யத்தின் புத்திரர் விச் இஸ் ஜூயிஷ் பீப்புள், அவங்க வந்து அவுட்டர் டார்க்னஸ்ல இருப்பாங்க. அந்த மாதிரி ஜீசஸே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பேசேஜஸ் எல்லாம் வச்சு there was a strong theory floated around that இவங்க வந்து ஜூயிஷ் பீப்புள் டன் வித், அவ்வளவுதான் ஆண்டவர் அவங்களை அவ்வளவுதான் கட்டி விட்டுட்டாரு, இனிமேட்டு அவங்க வந்து இதாகவே மாட்டாங்க, அவங்க சேவ் ஆகவே வாய்ப்பு இல்லை. இந்த கான்டெக்ட் ஆஃப் 9, 10, 11 பீப்புள் ஸ்டேயிங் இன் த கவர்னன்ட் ஆர் நாட். ஏப்ராமிக் கவர்னன்ட்ல அவங்க ஸ்டே ஆகுறாங்க இல்லையா, அவங்க கண்டினியூ ஆக முடியுமா இல்லையா. சம் பீப்புள் சே தே ஆர் பெர்மனன்ட்லி ரிமூவ்ட் ஃப்ரம் த கவர்னன்ட், இனிமேட்டு அவங்க வர வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா அந்த கரண்ட் டைம்ல இருந்த ரிபெலியன் அவ்வளவு மோசமா இருந்ததுனால. ஓகே, ஜூயிஷ் பீப்புளோட ரிபெலியன் வந்து எப்பயுமே ஒரு வேற லெவல். ஏன்னா கண்ணு முன்னாடி மிரக்கிள்ஸ் பார்த்துட்டு தே டினைட் அந்த மாதிரி இருந்தாங்க. அது வந்து மோசஸ் டைம்லயும் அப்படிதான் இருந்தாங்க, ஜீசஸ் டைம்லயும் அப்படிதான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஐவன் அப்பாசில்ஸ் செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு கூட தேவர் ரிபெலி. அந்த இதெல்லாம் நடக்க முடியாதுன்னா அப்பதான் ஹீல் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து எலும்பி நடந்து சர்ச்சுக்கு தேவாலயத்துக்குள்ள போயிட்டான். அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்துட்டு அந்த கவுன்சில் உட்காந்து இவங்களுக்கு எதிராக பேசுறாங்க. இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, இவங்களை எப்படி தண்டிக்கலாம் பேசுறாங்க, மற்றவங்களே தூண்டி விடுறாங்க. ஸோ இது மாதிரி இருக்குது, ரொம்ப மோசமா இருக்குன்றதுனால people thought it's done with it. But I believe God revealed to Paul that மற்ற எல்லா நேஷன்லயும் மற்ற எல்லா ட்ரைப்ஸ்ல இருந்து எப்படி வராங்களோ அதே மாதிரி ஜூயிஷ் பீப்புள் வந்து there is a remnant. ரெம்னன்ட்ன்றதுல என்னன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை கல்லெறிறானோ, எவெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறானோ, அவனோட ஜெனரேஷன்ல இருந்துமே ஒரு ரெம்னன்ட் இருக்கு அப்படின்றதையும் God showed Paul. So this is all Israel shall be saved அப்படின்றது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, I am not saying a day will come where லிட்டரலா எடுக்கல நான். அதாவது எல்லா அங்க இருக்கிற ஜூயிஷ் பீப்புள் எல்லாருமே சேவ் ஆகி ஜீசஸ் இஸ் த மெசாயான்னு ஒத்துப்பாங்க நான் சொல்ல வரல. பட் ஐ டூ பிலீவ் தேர் இஸ் கோயிங் டு பி a bunch, a good bunch who will come to Jesus and accept him as the actual messiah. அவர் தான் உண்மையிலே வந்தவர்ன்றதை ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ ஈவன் அட் தட் பாயிண்ட் ஜூயிஷ் பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு பிகம் சம் ஏதோ ஒரு ரெண்டு கொம்பு உங்களுக்கு முளைச்ச மாதிரி ஆக போறது இல்லை. தே ஆர் கோயிங் டு பிகம் சில்ட்ரன் ஆஃப் ஏப்ரஹாம் ஒன்ஸ் அகேன் த்ரூ கிரைஸ்ட். அது மாதிரி நடக்க போகுது. ஸோ அந்த ஒரு பிளீக் சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில பால் எழுதும் போது எவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஜூயிஷ் கம்யூனிட்டி எவ்வளோ மோசமா இருந்தாங்களோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், அது கொஞ்சம் மாறி அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபியூச்சர்ல மெனி ஜூயிஷ் பீப்புள் வில் கம் டு ஜீசஸ் அப்படின்னு பால் அதை பாக்குறாரு. அப்படிதான் நான் அதை பாக்குறேனே தவிர, என்னோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஒரு ஜென்ரல் பிலீவர் அன்னைக்கு இருக்கோம். எஸ், பால் சொன்ன மாதிரி நம்ம போய் போஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்கள்ட்ட போயிட்டு வந்து நீங்க வந்து ரட்சிக்கப்படவே முடியாது, உங்களை ஆண்டவர் வெறுத்து தள்ளிட்டார் நம்ம சொல்லக்கூடாது. அது தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. அதே நேரத்துல இவங்க சொல்ற மாதிரி அடுத்த எண்டுக்கு போய் நீங்க என்ன பண்ணாலும் கரெக்ட், நீங்க வந்து நீங்க அதாவது நீங்க சோசன் பீப்புள் நீங்க சொல்லக்கூடாது அவங்களை பார்த்து, unless they come to Christ. So it's a error if you say that. இன்னைக்கு வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன தான் சோசன்னே சொல்லணும். விசேஷித்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஹோலி பீப்புள், ஹோலி நேஷன் சொல்றது நமக்கு தான் சொல்ல முடியும், அவங்கள சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க கிரைஸ்ட்ல வந்துட்டாங்கன்னு சொல்லலாம், வராட்டி சொல்ல முடியாது. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. இவங்க சேவே ஆக மாட்டாங்கன்னு சொல்றதும் தப்பு. அததான் பால் கொஸ்டின் பண்றாரு. ஆனா இன்னைக்கு எங்க டயலாக கொண்டு போயிட்டாங்கன்னா, தட் இஸ் அ ப்ராப்ளம். டயலாக் எங்க கொண்டு போயிட்டாங்கன்னா, இந்த வார்த்தை எடுத்து, அதாவது இதுல வரும் ஜென்டைலா இருக்க நீ வந்து கிராஃப்ட் ஆயிருக்க கிரைஸ்டுக்குள்ள பை ஃபெய்த், அதனால ஒரிஜினல் பிரான்ச்சஸ்க்கு எதிராக நீ போஸ்ட் பண்ணாத.
இந்த ஒரு லைனை எடுத்துட்டு இப்ப நம்ம ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலுக்கு எதிரோ பெஞ்சமின் நேட்டன்யாஹுக்கு எதிரோ ஏதோ ஒன்று சொன்னோம்னா, நம்ம ஏதாவது சொன்னோம் ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னா இமிடியேட்டா இதை எடுத்து பேசுறாங்க. இந்த பார் போஸ்ட் பண்ணக்கூடாது போட்டு நீ போஸ்ட் பண்ணிட்டு இருக்க. By the way, Paul did not write about the state of Israel. Paul wrote about the Jewish people who are all around the world. They are not just in Israel. They are in many nations. இது என்ன ஒரு தியரி போயிட்டு இருக்குன்னா, இவங்க என்ன அமெரிக்கன் சர்ச்சஸ்ல இதெல்லாம் ஜூயிஷ் பீப்புளை எப்படியாவது இஸ்ரேலுக்கு கொண்டு போயிடணும், அது நம்ம வேலைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எதிர நம்ம பணம் கொடுக்கணும், இல்லை அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், என்னத்தையும் அவனை பண்ணி அவங்க இஸ்ரேல கொண்டு போய் உட்கார வச்சிடணும், அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் த எண்ட் டைம் வியூ. அவங்க வியூ என்னன்னா, அங்கதான் இஸ்ரேல வந்த பிறகு தான் அந்தி கிறிஸ்து வருவான், அப்புறம் அங்கதான் இயேசு வருவார், அங்கதான் எல்லாம் நடக்கும். ஒரு அந்த ஜாகிரபிக்கல் லொகேஷன் அவங்க வச்சு மெயினா பண்றதுனால அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் திஸ் passage is talking about. It is talking about preaching the gospel to them. Even you can pray, we have to pray for their salvation. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கே தவிர மற்றபடி ஒரு பிசிக்கல் ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்றது பத்தி பால் எழுதவே இல்லை, அதுல எதுவுமே சொல்லவே இல்லை. அண்ட் கமிங் பேக் டு தட் பர்டிகுலர் வேர்ஸ், இட் சேஸ் ஆல் இஸ்ரேல் ஷால் பி சேவ்ட். நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, இஸ் டாக்கிங் 100% about the remnant. அண்ட் அதாவது ரெமினன்ட் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்து அவங்க அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் அவங்களை காப்பாத்தினாரு. ஹோலோகாஸ்ட்ல அழிஞ்சு போயிருக்கலாம், அங்க இருந்தும் காப்பாத்தினார். இப்படி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஜூயிஷ் பீப்புளுக்கு எதிராக வயலன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக நிறைய பேரை கொண்டிருக்காங்க. ஆனா பட் காட் கெப்ட் ஒரு ரெமினன்ட் வச்சுட்டே இருந்தார். ஓகே, ஸோ அந்த ரெமினன்ட்ல வந்துட்டு அட் ஒன் பாயிண்ட்ல there will be a lot of people who will be saved, who will come to Christ. And என்னோட இன்னொரு வியூ என்னன்னா, ரைட் நோ வந்து இஸ்ரேல் இருக்க ஜூஸ் பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து ஆர்மி பவர் அண்ட் மணி பவர் கேன் ப்ரொடெக்ட் தம் நினைக்கிறாங்க. தட்ஸ் வாட் தேர் திங்கிங். வந்து இப்போ மொசாடோட பத்தி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, மொசாட் வந்து ப்ரிகாஷனரியா தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டி பண்ணும். அதுல வந்து ஒண்ணு என்னன்னா, மணி வச்சு நிறைய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் டெக்னாலஜி வச்சு, இன்டெலிஜென்ஸ் வச்சு நிறைய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணி, இப்போ இந்தியாலாம் இருக்காங்கன்றாங்க, நிறைய இடத்துல இருக்காங்க, நமக்கு தெரியல. அவங்க வந்து லோக்கல் லாங்குவேஜ் பேசுவாங்களாம், லோக்கலா இருப்பாங்களாம், யாரு மொசாட் ஏஜென்ட்னே நமக்கு தெரியாதான், அந்த மாதிரி இருப்பாங்களாம். ஸோ பல இடத்துல இருந்து இன்டெல் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க, எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய தேர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இதுல வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. they think they can survive with all of that. But I do believe it will become hard for them. At which point they will look to Christ as the last option. ஒரு வழியே இல்லைன்னு அப்படி ஒரு பாயிண்ட் வரும் நான் நம்புறேன். ஸோ அப்பதான் இந்த பால் சொன்னதுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்கும். பட் பால் சொன்னது ஆல்ரெடி ஸ்டார்டட். இட்ஸ் நாட் தட் இன்னும் நடக்க ஆரம்பிக்கலன்னு இல்லை. யூதர்கள் மத்தியில பெரிய மூவே நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாரு, செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறாரு. நிறைய ரட்சிக்கப்பட்ட ஜூயிஷ் பீப்புள் இருக்காங்க. அண்ட் ரைட் நோ இஸ்ரேல்ல போய் காஸ்பல தைரியமா, அங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் தைரியமா பிரசங்கம் பண்றவங்க, மினிஸ்ட்ரி பண்றவங்க இருக்காங்க. There are people who are doing it. And அதுலயும் people are getting saved every day. பட் இன்னும் வந்து அந்த ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட்ன்றதும் இருக்கு. ஏன்னா இங்க இருக்க நம்ம பிலீவர்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்களாம் சில பேர்லாம் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா போய் அவங்க கூட ஒர்க் பண்ற ஜூயிஷ் பீப்புள் கூட கிரைஸ்ட் பத்தி ஏதோ சொல்ல போனே, கிரைஸ்ட பத்தி தப்பாலாம் திட்டி விட்டாங்களாம். அந்த மாதிரி இவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. என்ன ஒரு சும்மா சொல்லத்தானே போனோம், நம்ம இந்தியாவில கூட யாரும் இந்த மாதிரிலாம் நம்மளை திட்டினது இல்லை, அந்த மாதிரி திட்டாங்க, எங்களையும் திட்டாங்க, ஆண்டவரை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் ஐ டூ பிலீவ் த ரெமினன்ட் வில் பி சேவ்ட். ஸோ அந்த கான்டெக்ட் ஆஃப் சால்வேஷன் இட்ஸ் ரிட்டன் நான் சொல்றேன். அந்த பேசேஜ் இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் the current state of Israel or their actions, their activities. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அண்ட் நீங்க இது கேட்கலாம் இது ஜெனரலா இதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிடுறேன். த்ரூஅவுட் த நியூ டெஸ்ட்மெண்ட் எங்கேயுமே வந்து பாலோ ஜீசஸோ யாருமே வந்து திரும்ப இஸ்ரேல் ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ் ஆகணும், அப்புறம் அங்க திரும்ப ஆலயம் கட்டப்படணும், இதெல்லாம் நடந்தாதான் இயேசு வருவாரு அப்படின்னு யாருமே எங்கேயுமே சொல்லல. நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஒரு இடத்துல கூட அது கிடையாது. இன்ஃபேக்ட் ரெவலேஷன்ல வந்து அங்க நான் ஆலயத்தை காணவில்லை, ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம் அப்படின்னு முடிச்சிட்டேன். அண்ட் நமக்கு தெரியும் we are the temple of the Holy Ghost. So there are two temples today. One is Christ who is the temple, ரெண்டாவது we who are the temple, and அவர் நமக்குள்ள இருக்காரு. ஆக மொத்தம் வந்து the union is the temple. இப்ப இப்படி ஒரு அருமையான சூப்பரான டெம்பிள் ஆண்டவர் கட்டிட்டு திரும்ப எதுக்கு மூணாவது டெம்பிளுக்கு போறாரு? ஜீசஸ் கடைசியா டெம்பிள் பத்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், இதை இடிச்சு போடுங்க. இந்த சென்ஸ் இஸ் சேயிங் ஐ டோன்ட் கேர், இடிச்சா இடிங்க, இது பத்தி எனக்கு என்னன்ற மாதிரி சொல்றாரு. ஐ டோன்ட் கேர், பட் நான் ஏன் ஆலயத்தை எழுப்புவேன், 3 நாள்ல எழுப்பிடுவேன். இஸ் டாக்கிங் அபௌட் ஹிஸ் ரெசரக்ஷன். ஏன்னா அவர் உயிரோட எழும்போது நாமும் உயிரோட எழுப்பிட்டோம். அந்த யூனியன் நமக்கும் அவருக்கும் உயிர்த்தெழுதல்ல ஒரு யூனியன் ஏற்பட்டது, அதன் மூலமா ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த ஆலயத்தை பத்தி தான் அவர் பாதர் பண்றாரு தவிர he is not bother about physical temple where he is go back to a physical temple. He will not go back. டேவிடுக்காக ஒரு தடவை போனார் டெம்பிளுக்கு. அவன் சொன்னான்னு ஆசைப்பட்டான், அதனால போனேன்னாரு. ஆனா அப்பவே அது டெம்பரரின்னு சொல்லிட்டாரு. ஐசையா மூலமா ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாரு. எனக்கெல்லாம் நீங்க ஆலயம் கட்ட முடியுமான்னு கேட்டுட்டாரு. ஐசையா 66 இருக்கு. கேன் யூ பில்ட் மீ டெம்பிள் கேட்டார். ஸோ அதனால டெம்பிளோ ஸ்டேட்டோ அதெல்லாம் வந்து தட் இஸ் நாட் காட்ஸ் அஜெண்டா. பட் தேர் ஆர் சம், எனக்கு தெரிஞ்ச அளவில் லிட்டில் இன்ஃபர்மேஷன் ஐ ஹேவ், there are some evil people behind all these things. They want certain their nefarious goals to be succeeded. அதுக்காக இஸ்ரேல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அங்க இருந்து பிரச்சனை வரணும், இந்த வார் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு. there are some very bad people involved. But some of them who will all speak Christian terms. ஜீசஸ்னுவாங்க, அல்லேலூயான்னுவாங்க, அப்புறம் வந்து ஐ எம் a good Christian வாங்க. ஒருத்தர்லாம் சிலுவை சீல் குத்திருக்காரு அமெரிக்கால, அடிக்கடி டிவியில வந்து பேசுவார். அவர் நான் பிலீவர்னு வர என்னமோ சொல்லுவாரு. ஆனா அவரை மாதிரி அவரை பார்த்தாலாம் பயமா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்பிரிட் சரியில்லை. பார்க்க எல்லாம் கிறிஸ்டியன் டேர்ம்ஸ் பேசுறாங்க தவிர உள்ள கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்காங்க நிறைய. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஷேடி திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் திஸ் ஹோல் சப்ஜெக்ட் ரைட் நவ். ஆனா அதை வந்து விசுவாசிகளை, அமெரிக்கால இருக்கவங்களையும் சரி, அதனோட உலகத்திலே இருக்க நிறைய விசுவாசிகளை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து சில நேரங்கள்ல சத்ருவானாலும் சத்தியத்தை சொல்லிடணும். எனக்கு ஒருத்தர்லாம் போட்டாரு வந்து, இப்படிலாம் நீங்க போடாதீங்க, ஃபேஸ்புக்ல போட்டீங்கன்னா உங்களை யாரும் பிரசங்கம் பண்ண கூப்பிட மாட்டாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவங்க எதுக்கு என்னை கூப்பிடணும்? நான் பேசணும்னா ஆண்டவர் என்னை கொண்டு போறதுக்கு நான் கொண்டு போவாரு. அதுக்காக எனக்கு சத்தியமா எனக்கு தெரிஞ்சதை பைபிள்ல ஆண்டவர் எனக்கு காட்டினதை நான் சொல்லாம இருக்க முடியுமா? இவங்க என்னை கூப்பிடணுன்றதுக்காக அப்படி ஒரு இடத்துக்கு நான் போய் என்ன பண்ண போறேன்? பீப்புள் ஹூ வாண்ட் டு காம்ப்ரமைஸ் த ட்ரூத் அண்ட் ஹைட் த ட்ரூத். ஏன்னா அந்த ஈரான்ல ஒருத்தர் இறந்து போன, அந்த அயோத்தாலா இறந்து போனார். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அல்லேலூயான்னு ஒருத்தர் போட்டிருக்காரு சபையில, வீடியோ நான் பார்த்தேன். கர்த்த சத்துருவ கீழே தள்ளிட்டாரு, ஆஹா ஜெயம் எடுத்துட்டோம், அப்படி எப்படின்னு போட்டுட்டு இருந்தாரு. சோ வந்து அந்த அயோத்தோல்லா நல்லவர் கிடையாது. அவர் வந்து நிறைய கொடுமைகள் பண்ணிருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த ஹோல் யுத்தத்தை வந்து ஏதோ ஆண்டவருக்கும் சத்துருக்கும் நடக்கிற யுத்தம் மாதிரி போர்ட்ரே பண்றது எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியல. ஏன்னா இஸ்ரேல மையமா வச்சு ஜென்ரலா சொன்னா கூட பரவாயில்ல, நாங்க வந்து அந்த ஆள் ஏதோ விசுவாசிகளுக்கு எதிராக இருந்தாரு, உபத்திரப்பட்டிருந்தார் சபையை, அதனால கர்த்தர் அவரை ரிமூவ் பண்ணார், அந்த ஆங்கிள் ஏதோ சொன்னா பரவாயில்ல. இவங்க சொல்றதே இஸ்ரேல் வச்சே சொல்றாங்க, இஸ்ரேல் உள்ள கொண்டு வந்து பேசுறாங்க. ஸோ தட் இஸ் நாட் பிப்ளிக்கலி கரெக்ட். சில பேர் இருக்கவங்களுக்கு என்ன எப்படி தெரியுமான்னு தெரியல. நான் வந்து ஜான் ஹேகின்னு அமெரிக்கா பெரிய பிரீச்சர் இருக்காரு, அவர் ஒரு பயங்கரமான இஸ்ரேல் சப்போர்ட்டர். அவர் எழுதின ஜெருசலேம் கவுண்ட்னு ஒரு புக், அதெல்லாம் நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு காலத்து நைட் தூங்கும்போது பக்கத்துல இஸ்ரேல் கொடி வச்சுதான் தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, அப்படிதான் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், ஆண்டவர் நம்ம அப்படிதான் பண்ண சொல்லியிருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரேலோடைய இதை பத்தி நிறைய ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் நான் படிச்சிருக்கேன், சப்ஜெக்ட் பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால. அப்புறம் அவங்களுடைய ஆபரேஷன் அன்டபி, இந்த மாதிரி மொசாடோட ஆபரேஷன் பத்தி நிறைய படிச்சிருக்கேன். ஆல் பிகாஸ் ஐ தாட் இவங்க வந்து நம்முடைய பீப்புள், இவங்க நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம இவங்களுக்கு உதவி செய்யணும், இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். எத்தனையோ முஸ்லிம்ஸ் ஆர்கியூ பண்ணிருக்கேன் இஸ்ரேல் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ பிகாஸ் ஐ வாஸ் வெரி மச் ஐ தாட் திஸ் இஸ் ரைட் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பைபிளை படிக்கும்போது எங்க ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறேன்னா அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன், அது இருக்கு. இன்னொன்னு நான் முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு டைம் வந்து இஸ்ரேல் பத்தி அங்க போய் சில மினிஸ்ட்ரி பண்ணுற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நான் அது எப்போ நடக்கும் எனக்கு தெரியாது. பட் அதுக்கு வந்து ஐம் பிரேயிங் அபவுட் இட், ஐம் ஹியரிங் காட், அதுக்கு என்ன செய்யணும் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்றேனே தவிர ஒரு ஸ்டேட்டுக்கு பிளைண்டா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுல இருந்து கம் அவுட், பிகாஸ் தட்ஸ் நாட் வாட் பைபிள் இஸ் சேயிங். Okay, Anand, I don't know whether I correctly answered. Yeah, you almost answered everything. Okay. Even I don't believe in the temple Right. built பண்றது. I Right. believe the real temple is the glorified body, Yes, where yes, we correct. receive, where we like Correct. finally destroy the last enemy, death, under our Correct, feet. correct. 100% right. See, that should be our focus. If at all third temple, na aduthaan third temple. Body which is where death has no room in it. It is completely destroyed. Yes. Just last one small question. So Yes. for God has concluded them all in unbelief, that he might have mercy upon all. So when we look at the story of Joseph, his brothers, they betrayed him, they sold him to the Egypt, but at the end he embraces them back, he forgives them in spite of their unbelief. So will that be like that, like
he concluded அதான் all நான் of them சொல்றேன்ல, in I do belief. believe there is a move of God. There will be a move of God which is bigger. Yeah. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் Okay. இருக்காங்க. இப்ப ஓரளவு கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் ஜூயிஷ் பீப்புள் வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க, ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க. தேவ் கம் டு தேர் ஸ்பிரிச்சுவல் ஜோசப். ஓகே, பட் தேர் வில் பி a மூவ் இருக்கு. ஓகே, எனக்கு என்னன்னா that will happen in a different way. Okay. அதுக்கு we have to pray for. See, அதான் சொல்றேன், one obligation we have towards the state of Israel is or state of Israel to for the entire Jewish community, not just in Israel, around the world, everywhere, is pray for their salvation, they coming to Christ. Okay, Yeah. so I do believe அந்த ஜோசப் ரீயூனியன் நடந்த மாதிரி there will be a big movement நினைக்கிறேன். And one more thing, நீங்க இந்த 11th சாப்டர்ல நினைக்கிறேன் அதுல எழுதுனீங்கன்னா, பால் என்ன எழுதிருப்பாருன்னா, அவங்க வந்து ரிஜெக்டிங் கிரைஸ்ட் வாஸ் சால்வேஷன் டு தி வேர்ல்ட். வாட் வில் பி தேர் அக்செப்டிங் ஆஃப் கிரைஸ்ட்? will it not be like life from the dead அப்படின்னு போட்டுருப்பாரு. Okay. So I do believe ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு end time move or end time move சொல்றதோட end of all things அப்படின்னு சொல்லிக்கலாம். வேற கிரைஸ்டோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், பிசிக்கலி இஸ் விசிட், அது வர்றதுக்கு நெருங்கி இருக்கிற ரெண்டு சம்பவங்கள் வந்து, ஒன்னு இது the Jewish community வந்து accepting Christ in a big way. Let's say majority of them accepting him, or even all of them. Okay, we should not be against that. If that's what God wants, let it be their thing. So அந்த ஈவெண்ட்டும் இந்த mass resurrections, okay, like people who are dead for years rising up, இதெல்லாம் ஒரே டைம், இதுக்கு ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு I do believe. பால் அது ஒரு அலெகாரிக்கலா சொல்லியிருந்தாலும் அதுல ஒரு ஸ்பிரிட் கனெக்ஷன் இருக்குன்னு ஐ ஃபீல். ஏன்னா சர்ச் டெத்தை ஓவர் கம் பண்றதும் இந்த மாதிரி பிலீவர்ஸ் வந்து ஜூயிஷ் பீப்புள் ஆன் மாஸ் வந்து ஆண்டோட்ட வரதும் ரெண்டுமே ஒரு சீஸ்மிக் ஈவெண்டா இருக்கும்னு நான் பிலீவ் பண்றேன். ஒரு பயங்கர என்ன சொல்றது, earthquake மாதிரி அப்படி ஒன்று இருக்கும்னு. ஸோ ஐ டூ பிலீவ் தேர் இஸ் கோயிங் டு பி லைக் தட். எப்படி, அதாவது அந்த பால் சொல்ற வேர்ஸோட மீனிங் என்னன்னா, எப்படி ஜென்டைல்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல டோட்டல் அன்பிலீஃப்ல இருந்தாங்க, so everybody was caught up in one place, so God can come and give them salvation. So அதே மாதிரி ஜூயிஷ் பீப்புள் ஏறக்குறைய அதே இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஒரே பூல் ஆன்சர் அப்படி சொல்றாரு, ஒரே இடத்துல இருந்து ஆன்சர், கிரைஸ்ட் இஸ் தி ஆன்சர் ஃபார் எவ்ரிபடி அப்படின்ற ஒரே இடத்துக்கு எல்லாருமே கொண்டு வந்துட்டாரு. ஸோ நீ ஜூவோ ஜென்டைலோ தேர் இஸ் நத்திங் செப்பரேட், எல்லாருக்கும் ஒரே இதுதான். கிரைஸ்ட் அங்க வந்து எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஐ பிலீவ் அந்த மாதிரி பிக் ஈவெண்ட் மாதிரி ஒன்னு இருக்கும் நான் பிலீவ் பண்றேன். ஸோ அதுக்கும் இன்னைக்கு இருக்க ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் சப்போர்ட் பண்றதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் சேயிங் யூ ஆர் சப்போர்ட்டிங், ஐ எம் ஜெனரலி சேயிங் தட்ஸ் ஹவ் பீப்புள் ஆர் திங்கிங், அதனால சொல்றேன். இங்கே பாத்தீங்கன்னா, இங்க யுஎஸ் சர்ச்ல வந்து இஸ்லாம் இஸ் த enemy of the world அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் they don't know that who are the true enemy. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப டைவர்ஷன்ஸ் மாதிரி இருக்கு ரியல் கோல் அச்சீவ் பண்றதுல இருந்து. ஓகே, சி எனக்கு வந்து ரெண்டு கோல் நான் பாக்குறேன். ஒன் இஸ் ஃபார் அ பிலீவர், ரெண்டு கோல். ஒன்னு வந்து கான்கரிங் டெத், தட்ஸ் தி லாஸ்ட் எனிமி டு பி கான்கர்ட். ஒன்னு. ரெண்டாவது வந்து இன்ஹெரிட்டிங் தி எர்த். இந்த ரெண்டுல இருந்தும் டைவர்ட் பண்ணி இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மேல ஒரு ஃபோக்கஸை திருப்பி ஏதோ இது ஒரு பொலிட்டிக்கல் இதா கொண்டு போய் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறது ஒரு டிமானிக் டைவர்ஷன் மாதிரி தான் ஐ ஃபீல். One small thing, Joshua, in this aren't we becoming, actually நம்ம எல்லாரையுமே ரட்சிக்கப்படுறதுக்கு தானே ஜெபம் பண்ணணும். அப்ப நம்ம இதுல வந்து ஒரு சைடா போய் ஜூன்னு சொல்லிட்டு நம்ம நிஜமாலுமே கஷ்டப்படுற அந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ பத்தியே அவங்கள வந்து ஜெபம் பண்றது கூட சிலர் பண்ண மாட்டேன்றாங்க. தே ஆர் ஆல்சோ ஹாவ் டு கம் டு தி லார்ட். எவனுமே ஜெபம் பண்ண மாட்டேன்றான். முஸ்லிம்ஸை பார்த்தா என்னமோ நம்ம தான் ஜூஸ் மாதிரி பண்றானுங்க. எனக்கு புரியவே இல்லை. தே ஆர் ஆல்சோ சப்போஸ் டு கம் டு தி லார்ட் இல்லையா? அப்ப அந்த பீப்புளுக்கு நம்ம வந்து ஜெபம் பண்றதுக்கு இது பண்ணணும் தானே. அது ஒரு மாதிரி இதா இருந்தது. தி அதர் திங் இஸ் ட்ரம்போடைய சேஞ்ச் டுவர்ட்ஸ் திஸ் சார்ட் ஆஃப் இது எனக்கு அது ஒரு ஷாக். ஐ டோன்ட் நோ அது. ஸோ இது ரெண்டுமே என்னைய வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம வந்து எல்லாரையும் ரட்சிக்க பண்ணணும் தானே இது கர்த்தரோட சித்தம். இது அப்ப அவனுங்க ஈரான் மட்டும் என்ன, வாட் ஆர் த திங்ஸ் தே ஃபேஸ் ஆல்சோ, எவ்ரிபடி எல்லாருமே இது பண்றாங்க. பட் ஐ டோன்ட் நோ, இது ஒரு இது மாதிரி இருந்தது. அதாவது என்னன்னா, see what we should pray, எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, see governments are all bad many casesல.
ஓகே, ஈரான் கவர்மெண்ட்மே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. தே ஆர் அப்ரஸிங் தேர் ஓன் பீப்புள். Yeah. ஓகே, அண்ட் இஸ்ரேலி கவர்மெண்ட்மே வந்து சரியில்லை. பர்டிகுலர் திஸ் பர்சன் நெட்டன்யாஹு கவர்மெண்ட் இஸ் நாட் குட். தே ஆர் ஒரு சும்மா ஒரு நிறைய ஓகே, we don't have time to discuss that, but generally we should pray for the innocent people in both places who are suffering. Yeah. இஸ்ரேலையும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ஈரான்லயும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. So we should நம்ம ஆக்சுவலா வந்து we should pray for peace. We should pray for peace. That's what we should be praying for. And இந்த மக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு immediate relief வேணும், and eventually they should come to Christ. That he is the real answer to the world. Yeah. கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் தான் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும். Salvation reaching to them. அதுக்கு வந்து அவங்க பாதுகாக்கப்படணும். இந்த evil of வந்து innocent people dying வந்து should stop நம்ம ஜெபம் பண்ணணும். தவிர இவன் ஜெயிக்கணும் அவன் ஜெயிக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ண முடியாது இந்த வாரில். ஓகே, சோ இதெல்லாம் தாண்டி என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இப்ப ஐ திங்க் ட்ரம்ப் இஸ் கண்டெம்ப்ளேட்டிங் டு சென்ட் ட்ரூப்ஸ் இன். அதான் இஸ் திங்கிங் ஆர்மி உள்ள கொண்டு போகணும்னு. பீப்புள் ஆர் அட்வைசிங் ஹிம். சோ அதுக்கு வந்து அது ஏதோ ஒரு ஹோலி ஆக்ட் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க போய் இறந்து போறாங்க, எத்தனை பேர் இறந்து போவான், அவங்க குடும்பம் என்ன ஆகும், இதெல்லாம் இருக்குல்ல, லாட் ஆஃப் திங்ஸ். சோ அதெல்லாம் இது பண்ணாம இதுக்கு வந்து இதெல்லாம் இதுக்கு சர்ச் இஸ் கோயிங் இன் தட் லைன். That is the problem. Church is praying ஆண்டவருக்கு ட்ரம்புக்கு ட்ரூப் அனுப்ப உதவி செய்யணும்னு. இதுக்கு சர்ச் ஜெபம் பண்ணணும். சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கு. There needs to be some kind of correction. But யூஎஸ்ல இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச என்னன்னு பாத்தீங்கன்னா, I've encountered lot of videos where lot of Christian people are rising up now and are questioning. பெரிய லீடர்ஸே இவங்க நார்மல் பிலீவர்ஸா இருக்கவங்க கொஸ்டின் பண்றாங்க. பிப்ளிக்கலி இது எப்படி நீங்க சொல்றீங்க, இது எங்க போட்டிருக்கு, ஒரு பிளைண்டா எப்படி எல்லா அட்ராசிட்டிஸும் சப்போர்ட் பண்ணணும்னு எங்க போட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ரைட் நோ காட் இஸ் ரேசிங் பீப்புள். நிறைய பேருக்கு வந்து ஒரு டிசப்ஷன்ல இருந்து வெளியே வந்துட்டோம்னா ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. ரொம்ப நாளா இல்ல, இப்பதான் நான் வெளியே வந்திருக்கேன் இதுல இருந்து அப்படின்னு சொல்லி. ஸோ யா, great, that is encouraging. Great. Okay, one more question we'll have. I think Sister Amuda is asking a question. அதோட we'll close. அதாவது regarding the Israel the Gulf warல like anti-Muslim இருக்கிறது அது தப்பு. But they are questioning the existence of Israel itself. அப்படி இருக்கும்போது Israel has the right to fight இல்லையா? இப்போ God வந்து he promised, நான் வந்து anyone who Abrahamக்கு anyone who curses you is cursed, anyone who blesses you is blessed. I think because of that Israel இவ்வளோ சின்ன கண்ட்ரியா இருந்தா கூட they are able to overcome the enemies because of that promise. Anyone who touches your eye anyone who touches you touches the apple of my eye. அது God's promise அவங்களுக்கு. So இல்ல I want to ask you a question. ஏப்ரஹாம் தான் சொன்னாரு, அதான் நான் ரோமன்ஸ் 9:10 பத்தி பேசினேன். அது யாருக்கு சொன்னாரு? பிலீவர்ஸ், அதாவது பிலீவர் அண்ட் ஜீசஸை ஏத்துக்கொள்றவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, ஆப்பிள் ஆஃப் தி ஐனா யாரு? நம்ம தான். பட் ப்ராமிஸ்ட் லேண்ட் அவர் கொடுத்திருக்காரு. அப்போ அவர் இல்ல அதுதான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன், ரோமன்ஸ் 9:10-11 நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். கலேஷியன்ஸ் 3 and 4 படிச்சா புரியும். ப்ராமிஸ் லேண்ட் வந்து கொடுத்தாரு. நான் டேனியல் பத்தி 3 weeks முன்னாடி பேசினேன். டேனியல்ல இருந்து அந்த லேண்ட் வந்து அவங்க ஏன் வெளியே போனாங்க? டேனியல் இல்ல இஸ்ரேல் பீப்புள் வெளியே போனாங்க லேண்ட்ல இருந்து. இல்ல வெளியே போனாங்க. ஏன்னா they did things totally against God and particularly shedding of innocent blood. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நிறைய பண்ணி ரொம்ப ப்ராப்ளம் ஆனே. God told them, நான் வந்து டேனியல் மூலமா சொல்றாரு, I will bring them back, but it is on one condition. They should accept Christ. ஏன்னா வித்தவுட் கிரைஸ்ட் இட்ஸ் நோ லாங்கர் எனி சாக்ரிஃபைஸ். ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்னுக்கு வழியே இல்லை. ஸோ கிரைஸ்ட் அக்செப்ட் பண்ணாதான் தேல் ஸ்டே இன் த லேண்டுன்னு கண்டிஷனோட தான் சொன்னார். ஆனால் கிரைஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணாதது மட்டும் இல்லை, தன்னை பிலீவ் பண்ண ஜூஸை பார்த்து ஜீசஸ் சொன்னது, when you see Jerusalem surrounded by armies, run to the mountains சொன்னார். மவுண்டன்ஸ் இங்க இருங்க, நான் உங்களை காப்பாத்துவேன்னு சொல்லலை. go to the mountains, flee to the mountains சொன்னாரு. don't be here சொன்னாரு. அதுதான் லேண்டு பத்தி கடைசி அவர் சொன்னது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து லேண்டு பத்தி யாருமே எதுவுமே சொல்லலை. அண்ட் டெம்பிள் பத்தி அவர் கடைசியாக சொன்ன இடிச்சு போயிருந்து சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பைபிளை நம்ம வச்சு அந்த லேண்டு இஸ்ரேலுக்கு தான் சொல்லவே முடியாது. ஏன்னா ப்ராபசிஸ் எல்லாமே பால் சொல்ற மாதிரி ஆல் த ப்ராமிசஸ் ஆர் எஸ் அண்ட் ஏமன் ஒன்லி இன் கிரைஸ்ட் ஜீசஸ்.
கிரைஸ்ட் ஜீசஸ்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராமிசஸ் எல்லாமே வருது. அண்ட் ஜெருசலேம் இஸ் நாட் பிசிக்கல் ஜெருசலேம், இட் இஸ் நவ் ஹெவன்லி ஜெருசலேம். அண்ட் லேண்ட்ன்றது இன்னைக்கு நாட் ஜஸ்ட் இஸ்ரேல், ஹோல் எர்த் இஸ் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஏப்ரஹாமுக்கு சொன்ன மாதிரி யூ வில் இன்ஹெரிட் தி எர்த் அப்படின்னு ஏப்ரஹாமுக்கு சொன்னார், பூமியை சுதந்தரிப்பான், ரோமன்ஸ் 4:13. So whole earth is promised today to seed of Abraham, which is Christ and his seed. So physical land வந்து இன்னைக்கு அந்த என்டையர் லேண்ட் வந்து அந்த இஸ்ரேலுக்கு தான் கொடுத்துருக்காருன்றதுக்கு பைபிள்ல இருந்து இன்னைக்கு நம்ம சொல்லவே முடியாது. திஸ் இஸ் அ பைபிளை வச்சு there is a lot of propaganda going on from the US. ஒன்னு. இன்னொன்று வந்து கிறிஸ்டியன்ஸுக்காகவே வந்து, ஏன்னா இஸ்ரேல் நீட்ஸ் கிறிஸ்டியன் சப்போர்ட் ஃப்ரம் அமெரிக்கா. அதுக்காக பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற வேர்சஸ் இதெல்லாம் வச்சு சில இதை எடுத்து, அது மட்டும் இல்லை நிறைய அவங்க வாரில் நடந்ததை வந்து அவங்க வந்து அதை ஏதோ பெரிய மிரக்கல் மாதிரி ஸ்டோரிஸ் தான் கிரியேட் பண்ணி அனுப்புறாங்க. நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்துக்கலாம், இஸ்ரேல் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நடந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்லாம். ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நடந்த மாதிரிலாம் எதுவுமே இன்னைக்கு நடக்கல. ஸோ ஏன்னா ஓல்ட் டெஸ்ட்மென்ட் நடந்தது அன்னைக்கு ஒருத்தர் போட்டிருந்தாரு, எஸ்தர் டைம்ல நடந்த மாதிரி ஈரான்ல திரும்ப கர்த்தர் வந்து ஆமானத்தை கீழே தள்ளிட்டாருன்னு. நான் அவர் ஒரு இஸ்ரேலி கிறிஸ்டியன், நான் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டேன், எஸ்தர் ஆமான கொல்லும் போது எத்தனை யூதர்கள் செத்து போனாங்கன்னு கேட்டேன். யாருமே சாகல, அது கர்த்தர் செய்யறது. நீங்க வந்து உங்க பக்கம் ஒரு 100 பேர் சாகுறாங்க, அவங்க பக்கம் ஒரு 200 பேர் அடிச்சுட்டு நாங்க தான் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிருக்கீங்க. திஸ் இஸ் நாட் காட். யூ ஆர் ரிலையிங் ஆன் வார்ஃபேர் அண்ட் வெப்பன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அண்ட் ட்ரைங் டு வின். திஸ் இஸ் நாட் காட் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அவர் ரிப்ளை பண்ணல. ஸோ நியூ டெஸ்ட்மென்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்கும்போது வி ஆர் த ஜூஸ் டுடே. அதாவது பாலே சொல்றாரு, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், இருதயத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனமே விருத்த சேதனம் அப்படின்னு ஒரு ஜூ பால் சொல்றாரு. ஸோ வாட் இஸ் தேர் ஃபார் ஜூஸ் டுடே, அதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இஃப் தே கம் டு கிரைஸ்ட், தே ரிசீவ் த பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம் அண்ட் தே கேன் இன்ஹெரிட் நாட் ஜஸ்ட் இஸ்ரேல், எனி பார்ட் ஆஃப் த எர்த் தே கேன் இன்ஹெரிட். அந்த மாதிரி இருக்கே தவிர கிரைஸ்ட் இல்லாம ஆண்டவர் அவங்க கூட இன்னும் டீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யாரு கூட அவர் டீல் பண்றது? உலகத்திற்கு எல்லாரு கூடயுமே கிரைஸ்ட் மூலமா மட்டும்தான் டீல் பண்றாரு. ஒருத்தன் பிலீவர், ஒருத்தன் விசுவாசி ஆயிட்டான் வைங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டான். ஆனா அவனோட பையன் வந்து ஃபெய்த்ல இல்ல, ரிலேஷன்ஷிப் வித் காட்ல இல்லைன்னா அவன் கூட ஆண்டவரால் டீல் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிரைஸ்ட் அங்க இல்ல, இல்லாட்டி தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப். அதான் பால் வந்து ஜென்டைல்ஸ் பத்தி எழுதும் போதுமே எழுதுறாரு. நீங்க இன்னைக்கு ஃபெய்த்ல இருக்கீங்க, பட் ரொம்ப போஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க அன்பிலீஃப்ல போனா நீங்களும் ரிமூவ் ஆயிருவீங்கன்றாரு. அது எதோ சொல்றாருன்னா இந்த ஜென்ரேஷன் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் கிரேட் பிரிட்டன் ஃபார் எக்ஸாம்பிள். அவங்க வந்து ஒரு காலத்துல தேவர் கிறிஸ்டியன் நேஷன், தே பிலீவ்ட் இன் காட் அந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கு அதை வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டர் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கவங்க அப்படி இல்லை, தே மூவ் ஃப்ரம் காட். ஸோ அன்னைக்கு இருந்தாங்க, அதே அவங்க பிள்ளை, அதனால நான் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒன்லி த்ரூ கிரைஸ்ட் ஹி மெயின்டைன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். அதர்வைஸ் தெர் இஸ், எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது மாதிரி ஆண்டருக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் கிரைஸ்ட் தெர் இஸ் நத்திங். தெர் இஸ் நோ டோர், நோ வே, நத்திங். ஆட்டோமேட்டிக்கா பிளெஸிங்லாம் வராது, அப்படிலாம் வராது. பீப்புள் கேன் ப்ரொஜெக்ட் லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் பிளெஸிங்ஸ். இப்போ இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் அது இது மாதிரி காப்பி ஆகி நிறைய போயிட்டு இருக்கு. இந்த ஹிந்துத்துவா குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க இருக்கிற விக்டரிலாம் போட்டு இது கடவுள் எங்களுக்கு கொடுத்தாருலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ எவ்ரிபடி கேன் கிளைம் லாட் ஆஃப் திங்ஸ், பட் எண்ட் ஆஃப் த டே வித்வுட் கிரைஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபேக், எவ்ரிதிங் இஸ் டெம்பரரி, நத்திங் வில் லாஸ்ட் ஃபார் எவர். நம்ம வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ரீசன் இஸ்ரேல் இஸ் ஸ்டில் தேர் டுடே இட்ஸ் நாட் பிகாஸ் காட் டோல்ட் ஏப்ரஹாம், அதெல்லாம் கிடையாது. அது நமக்கு சொல்லியிருக்காரு. இட்ஸ் தேர் டுடே பிகாஸ் சம் பீப்புள் ஆர் ஸ்டில் பிரேயிங். தட் இஸ் வை. சரி, ஓகே. So we don't have time now. We'll pray and finish. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பா அவர்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுது. தேங்க்யூ லார்ட். அன்று குறிப்பா யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலைகளிலே இம்மிடியட்டா பிரேக் த்ரூஸ் வேணும்னு அவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்காக நான் குறிப்பாக ஜெபிக்கிறேன். சில பேருக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்கு, அதுக்குள்ள சம்திங் ஹேஸ் டு ஹேப்பன், அதர்வைஸ் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் வாசல்களை திறப்பீராக. ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று. ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ, அறியாத எட்டாத பெரிய காரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்களோ, எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே அந்த பெரிய காரியங்கள், அந்த பெரிய கதவுகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் உண்மை இன்னும் மெய்ப்பராய் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்களோ, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள்ல ஆண்டவரே அவர்களுக்கு உடைய வெளிச்சம் உண்டாவதாக. Let them come to a light and let them experience you as their shepherd. ஆண்டவரே, உம்மை தங்கள் மெய்ப்பராய் அவர்கள் அனுபவிப்பார்கள்.
உண்மை அவர்கள் தங்கள் மெய்ப்பராய் அனுபவிப்பார்களாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீர் உண்மை மெய்ப்பராய் வெளிப்படுத்தி உடைய கரத்தின் கிரியைகள் மூலமாக உண்மை நீர் மெய்ப்பராய் வெளிப்படுத்தி நடத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thanks for joining. See you in the next meeting. Thank you.